ரெக்கார்டிங் ஓகே பர்ஃபெக்ட். ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சா? ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ்குள்ளே வரும்போது முதல்ல ஃபியூச்சர்ஸ் ப்ராப் ஃபார்மோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? எல்லா ப்ராப் ஃபார்முக்கும் இதே ரூல்ஸ் தான். சில ப்ராப் ஃபார்மில் ரெகுலேஷன் ரூல்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாப் ஃபியூச்சர்ஸ் ஃபார்ம், என்னோடய டாப் ஃபியூச்சர்ஸ் ஃபார்ம் யாருன்னா MFFU, மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ், டாப் ஸ்டெப், ஃபண்டிங் டிக்ஸ் அண்ட் நான் வேறு என்ன யூஸ் பண்ணுறேன் இப்போ ட்ரேடிஃபை. நான் ட்ரேடிஃபைல எனக்கு ஒருத்தர் மூலமாக டைரக்ட் லைவ் அக்கௌண்ட்டே வந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு வாரம் ட்ரேட் பண்ணால் அதில் பே அவுட் எடுத்துருவேன். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபார்ம்ஸ். அண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுற ஃபார்ம்ஸும் இதில் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆல்ஃபா ஃபியூச்சர்ஸ், ஆக்வா ஃபியூச்சர்ஸ் அவனுங்களாம் எனக்கு தெரில, அவனுக்கு என்ன கருமோன்னு எனக்கு தெரில. ஸோ என்கிட்ட கேட்காதீங்க அதை பற்றி, நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு ஒப்பீனியன் கிடையாது. இப்போ இவனுங்களோட ரூல்ஸ் இவனுங்க இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா ப்ராப் ஃபார்முக்குமே வந்து எண்ட் ஆஃப் தி டே ட்ரைலிங் ட்ராடும் தான். ஓகேவா? ஸோ இன்ட்ராடே ட்ரைலிங் கிடையாது, எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே ட்ரைலிங். ஃபர்ஸ்ட்டு ட்ரைலிங்னா என்ன ப்ரோ அப்படின்னா சிம்பிள் வார்த்தையில் சொல்கிறேன். இப்போ நீ ஸ்டார்ட் பண்ண போகிறது இனிஷியல் பேலன்ஸ் 50,000 அக்கௌண்ட், 50K அக்கௌண்ட்டுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 50K உன்னோட இனிஷியல் பேலன்ஸ். உன்னோட ஸ்டாப் லாஸு மோஸ்ட் ஆஃப் த இங்கே இருக்கிற எல்லா ப்ராப் ஃபார்ம்லேயும் உனக்கு $2,000 தான் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸு. டெய்லி ஸ்டாப் லாஸு இங்கே கிடையாது. டெய்லி ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு லாஜிக்கே இங்கே கிடையாது. எனக்கு வேறு மீட்டிங்கில் ஜாயின் ஆகினே இருக்காங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது எங்கள் கிளாஸ் எடுக்கும்போது. ஸோ 50,000 உன் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 48,000 வந்து உனக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். உன்னோட ப்ராஃபிட் டார்கெட் ஃபண்டிங் டிக்ஸில் 2,500, MFFUவில் 3,000, ட்ரேடிஃபைல 3,000, டாப் ஸ்டெப்லேயே 3,000. டிக்ஸ் மட்டும்தான் 2,500. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரைலிங் ட்ராடவுன் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும் அப்படின்னா 50,000 ஸ்டார்ட் பண்ணுற உன் அக்கௌண்ட் 50,000 51,000 போயிடுச்சு. $1,000 அப் பண்ணிட்டேன்னா 48,000 இருக்க ஸ்டாப் லாஸ் 49,000 மூவ் ஆகிடும். அதே மாதிரி 50,000 52,000 எடுத்துகிட்டு போயிட்டேன்னா 48,000 இருக்க ஸ்டாப் லாஸ் 50,000 மூவ் ஆகிடும். மறுபடியும் நீ CFD ஃபார்ம்ஸ் கணக்கில் மறுபடியும் 2% லாஸ் பண்ணி பிரேக் ஈவன் தானே ப்ரோன்னு நினச்சேன்னா அங்கே தான் நீ தப்பு பண்ணுற, உன் அக்கௌண்ட்டு ப்ளோ ஆகிடும். உனக்கு இப்போ ஸ்டாப் லாஸே 50,000, உன்னோட அக்கௌண்ட் 50,000 தொட்டுச்சுன்னா உன் அக்கௌண்ட் வாஷ் அவுட்டு. ஏன்னா இது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெக்கானிசம். லைவுமே இதே கணக்கு தான், எவேலில் மட்டும் கிடையாது. லைவ்லையுமே இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரைல் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே டாப் ஸ்டெப்பில் அது நின்றும். நீ பே அவுட் போட்டதுக்கப்புறம் இப்போ அது பே அவுட் போடும்போது அந்த பஃபரோட லாஜிக் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ ப்ரோ. இல்லை ப்ரோ. ஓகே. இப்போ அடுத்து பே அவுட் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது? பே அவுட்டுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா சேம். இனிஷியலாக உனக்கு 50,000 கொடுப்பான். ஸ்டாப் லாஸ் 48,000, ப்ராஃபிட் டார்கெட் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே நீ என்ன பண்ணணும் எல்லா ஃபியூச்சர்ஸ் ஃபார்ம்லேயும் அப்படின்னா முதல்ல உன் அக்கௌண்ட்டை 50,000 52,000 இல்லை 53,000 நீ எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் நீங்கள் பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ பே அவுட்டே ரெக்வஸ்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. ஓகே. ஏன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. முதல்ல லைவுக்கு பஃபருன்னு ஒரு வார்த்தை வரும். பஃபர் தான் உன்னோட ஸ்டாப் லாஸ் லிமிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் சொன்ன மாதிரி 50,000 53,000 இல்லை 52,000 நீ முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டா இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது என்ன ஆகிடும்? 48,000 50,000 மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ 52,000 எவ்வளோ எடுக்கிறியோ அதுதான் உன்னோட பே அவுட். முதல்ல உன் வேலை 50,000 52,000 எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் சைலண்ட்டாக ட்ரேட் பண்ணணும். எவால்வேஷன் மாதிரியே ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த 52,000 53,000 மார்க்கை தொட்டதுக்கப்புறம் நீ எடுக்கிறது எல்லாமே பே அவுட். டாப் ஸ்டெப்பில் பே அவுட்டுக்கு அப்புறம் இந்த லாக் அவுட்டு அப்படியே நின்றோம், 53,000 நிற்கும். அதுக்கு மேலே நீ இப்போ 53,000 60,000 எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் 53,000 எடுத்துகிட்டு வந்தாலும் அக்கௌண்ட் ப்ளோ ஆகாது. டாப் ஸ்டெப்பில் மட்டும்தான் இந்த ரூல் அப்ளிகபிள். MFFUவில் அது ட்ரையல் ஆகிட்டே வரும் ஸ்டாப் லாஸு. ட்ரேடிஃபைலையும் ட்ரையல் ஆகிட்டே வரும், டிக்ஸ்லையும் ட்ரையல் ஆகிட்டே வரும் ஸ்டாப் லாஸ். டிக்ஸை பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா டிக்ஸில் இன்னும் பே அவுட் போடல. நெக்ஸ்ட் வீக் தான் எனக்கு பே அவுட் ரெக்வஸ்ட் இருக்குது டிக்ஸில். ஸோ அதனால் எனக்கு டிக்ஸை பற்றி ஐடியா தெரியல. பட் டாப் ஸ்டெப்பில் இந்த ஒரு ரூல் இருக்குது. ஏன்னா பென்னி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஐனும் MFFUவில் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். MFFUவில் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும் MFFU ட்ரையல் ஆகிட்டே வந்துடும் ஸ்டாப் லாஸ். டாப் ஸ்டெப் மட்டும்தான் உனக்கு லாக் ஆகிடும். 50,000 நீ அந்த 53,000 எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 56,000 எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ $3,000 $1,500 நீ பே அவுட் போட்டுக்கலாம். ஏன்னா 50 தான் போட முடியும் டாப் ஸ்டெப்பில். MFFUவில் 100% போட்டுக்கலாம். இல்லை ப்ரோ MFFUவில் ஸ்டாப் ஆகிடும். MFFUவில் ஸ்டாப் ஆகிடுமா? ஸோ அப்போ MFFUவில் ஸ்டாப் ஆகிடும். இந்த 52,000 நீ பஃபர் எடுத்துகிட்டு போயிட்டதுக்கு அப்புறமா நீ எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும் அங்கேருந்து மறுபடியும் இந்த 52,100 தொட்டால் கூட அக்கௌண்ட் ப்ளோ ஆகாது. ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ்ன்றது லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக.
பட் ஆனால் அந்த மொதல் பே அவுட்க்கு அப்புறம் இந்த கான்செப்ட் அப்ளை ஆரம்பிக்கும் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த மொதல் பே அவுட் வரைக்கும் நீ சைலண்ட்டாக தான் இருக்கணும். உன் வேலை 50,000லேருந்து 52,000 எடுத்துகிட்டு போகிறதா மட்டும்தான் இருக்கணும். பே அவுட்டை பற்றி நீ யோசிக்கவே கூடாது ஃபியூச்சர்ஸில். அந்த ஃபஸ்ட்டு பே அவுட் மட்டும் முதல்ல ஸ்டாப் லாஸ்க்கான பஃபர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ பே அவுட் பண்ணணும். பஃபர் கிரியேட் பண்ணாமல் பே அவுட் போடலாமான்னு கேட்டால் எனக்கு டிக்ஸை பற்றி ஐடியா கிடையாது. MFFUவில் முன்னாடி இருந்தது ஒரு பிளான், ஸ்டார்டர்னு ஒரு பிளான் இருந்தது, அதில் நீ போட்டுக்கலாம். இப்போ 50,000லேருந்து 52,000 எடுத்துகிட்டு போயிட்ட ப்ரோ, எனக்கு $2,000 பே அவுட் பண்ணணும்னா நீ $2,000 போட முடியாது, $1,900 பே அவுட் போட்டுக்கலாம். உனக்கு ஸ்டாப் லாஸ் வெறும் $100, 50,100 இருக்கும். அந்த $100 போச்சுன்னா அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும். ஸோ அதனால தான் எல்லா ஃபியூச்சர்ஸ் ஃபார்மும் பஃபர் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டாப்பில் பே அவுட் போடுங்கன்றாங்க. பஃபர்ன்றது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, முதல்ல உனக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ பே அவுட் போடணும். அந்த ஸ்டாப் லாஸ் வேல்யூ தான் இங்கே பஃபர்னு சொல்லுவோம். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ. ஓகே, எப்படி இருந்தாலும் மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறது எதுவும் கேட்காது. ஏன்னா அது ஏதோ ஓபிஎஸ் சூத்தி ஏதோ வேலையை காட்டுது. நான் பேசுறது மட்டும் தான் கேட்கும். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க ரெக்கார்டிங் பார்க்கும்போது. ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபியூச்சர்ஸில் நான் எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ணுறது? உனக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீ டாப் ஸ்டெப் போனால் டாப் ஸ்டெப் எக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இல்லை நீ ஏபெக்ஸ் போனால் ஏபெக்ஸில் ட்ரேடவேட் இருக்குது, நிஞ்சா ட்ரேடர் இருக்குது, மைஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் ட்ரேடவேட் இருக்குது, ஃபண்டிங் டிக்ஸில் ட்ரேடவேட் இருக்குது. நீ ட்ரேடவேட்டுன்றது தனியாக ஆப்லேயும் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரேடிங் வியூலையும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வியூவில் ட்ரேட் பண்ண போகிறோன்னா இங்கே இந்த ஆப்ஷன் வந்தோன்னா உனக்கு இங்கே எடுத்தோடனே ட்ரேடவேட்டுன்னு இருக்காது. இங்கே ஷோ ஆல் ப்ரோக்கர்ஸ்ன்னு இருக்கும். யாருப்பா அது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது? ப்ரோ தீனதயாளன். இங்கே ஷோ ஆல் ப்ரோக்கர்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஷோ ஆல் ப்ரோக்கர்ஸை கொடுத்தனா அதுக்குள்ளே இந்த ட்ரேடவேட் இருக்கும். அதை நீ ஸ்டார் போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா உனக்கு இப்படியே வந்துடும். இதில் போயிட்டு உனக்கு அங்கே கொடுக்குற அந்த லாகினோட ஐடி பாஸ்வேர்டை இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே லைவ்னு இருக்காது. ஃபஸ்ட்டு இங்கே லைவில் இருக்கும். லைவ்லேருந்து டெமோக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணால் உனக்கு லாகின் ஆகாது. ஏன்றது சொல்கிறேன். நீ ஃபஸ்ட் டைம் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வாங்க போகிறோன்னா அந்த ட்ரேடவேட்டுன்ற வெப்சைட்டுக்குள்ளே நீ முதல்ல போகணும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ண நான் காட்டுறேன். எந்த அக்கௌண்ட் எடுக்கலாம்? சரி ஓகே, அதை நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். நான் மண்டே ஃபண்டிங் டிக்ஸில் 5 அக்கௌண்ட் வாங்குறேன். ஸோ நான் தனியாக இப்போ வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் போடுறேன். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணணும். அதை நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அதிலேருந்து பார்த்துக்கோங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்றது. ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பேர் எப்படி ப்ரோ நான் சூஸ் பண்ணுறது? என்னென்ன பேர்லாம் என்னால் ட்ரேட் பண்ண முடியும்? என்னென்னலாம் ஃபியூச்சர் அசர்ட்டுன்னு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எக்ஸப்ட் இந்த பாண்டெல்லாம் ட்ரேட் பண்ண முடியுமான்றது தெரியாது எனக்கு. அப்புறம் நிக்கியை ட்ரேட் பண்ண முடியாது. மற்றபடி இந்த RTY NQ அப்படிலாம். இப்போ முதல்ல அசர்ட்டோட நேம்ஸ்க்கு வரும். அசர்ட்டோட நேம்ஸ் ஃபியூச்சர்ஸில் என்னன்னு சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு NQ விச் மீன்ஸ் டாப் 100 கம்பெனிஸ். இப்போ எப்படி நம்ம இதில் Nifty 50, Nifty 150, Nifty 250 ஏதோ பேர்லாம் சொல்லுவானுங்க. அந்த மாதிரி இதில் NQனா டாப் 100 கம்பெனி, ESனா டாப் 500 கம்பெனி, US 30 அதுமாரி விச் மீன்ஸ் டவ் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா டாப் 30 இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ். ஓகேவா? இது வந்து டெக் கம்பெனிஸ் கிடையாது, டாப் 30 இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ். அடுத்தது என்ன யார் அப்படின்னா ரசல் இண்டெக்ஸ், ரசல் 2000 வாங்க. அவன் யாருன்னா ரஷ்யாவோட டாப் 2000 கம்பெனிஸ். அடுத்தது NKD விச் மீன்ஸ் நிக்கியா இண்டெக்ஸ், ஜாப்பனீஸோட ஸ்டாக் மார்க்கெட். இதில் NKD உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது, மற்றபடி இந்த 4 நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கோரிலேஷன் எப்படி ப்ரோ, SMTலாம் எப்படி ப்ரோ பார்க்கறதுனா, NQ ட்ரேட் பண்ண போகிறோன்னா NQ ES YM இவனுங்க 3 பேருக்குள்ளேயுமே நீ கோரிலேஷன் பார்க்கணும். இப்போ எப்படி யூரோ ஜியோ டிக்ஸி பார்க்குறியோ அந்த மாதிரி NQ ES YM இவனுங்க 3 பேர் கூடயுமே SMT நீ செக் பண்ணணும். NKD RTY கூட பார்க்கணுமான்னு கேட்டால் அது இப்போதைக்கு அவசியம் கிடையாது. அது கான்ட்ராக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ நான் கோல்டு ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ. இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போ இதிலையே வந்து மினி மைக்ரோன்னு 2 லாஜிக் வரும். NQனா மினி, அவன் யாருன்னா பெரிய அண்ணன். அவனை ட்ரேட் பண்ணோன்னா கொஞ்சம் 100Kலாம் இருந்தால் தான் அவனை கை வைக்கணும். அப்படி இல்லைனா 50Kல போகிறதா இருந்தால் அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. இவனுக்கு கீழே குட்டி அண்ணன் ஒருத்தர் இருப்பான். அவன் யாருன்னா அவனுங்களுக்கு பேருக்கு பின்னாடி எம்னு ஒரு வார்த்தை இருக்கும். இங்கே பார்த்தோன்னா இங்கே தெரியுதா NQ ES YMன்னு இருக்கும். அதே மாதிரி MNQ MES MYMன்னு இருக்கா? அதான் இவனுங்க 3 பேர் பெரிய அண்ணன், இவனுங்க 3 பேர் குட்டி தம்பி. இப்போ ஒரு NQ அடிக்கிறதுக்கு 10 MNQ அடிக்கிறதுக்கு சமம். விச் மீன்ஸ் நீ கோல்டில் ஒரு லாட் அடிக்க போகிறோன்னா 100K அக்கௌண்ட்டில் ஒரு லாட் அடிப்பேன், ஆனால் 5K அக்கௌண்ட்டில் 0.01 லாட் அடிப்பேன். ஸோ அந்த பேசிஸில் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. MNQவில் 10 லாட் அடிக்கிறதுக்கு NQவில் ஒரு லாட் அடிக்கிறதுக்கு சமம். MNQ 10 கான்ஸ். இங்கே வந்து நம்ம கான்ட்ராக்ட்னு தான் சொல்லுவோம், லாட்டுன்னு சொல்ல மாட்டோம். பட் சேம் லாஜிக் தான். ஒரு லாட்னா ஒரு கான்ட்ராக்ட், அந்த கணக்கிலேயே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். MNQவில் 10 என்ன இது MNQக்கு NMQன்னு போட்டு வச்சுருக்கேன். MNQ 10 கான்ஸ் ஈக்குவல் டு NQ 1 கான். ஓகேவா?
நான் கான்ஸுக்கு ஆன்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? இல்ல ப்ரோ. இல்லை, கிளியர், பக்கா. ஒரே நிமிஷம் இருங்க. என்னத்துக்கு இப்போ மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா? ஓகே, அப்புறம் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லா முக்கால்வாசி அசட்டில் இந்த எம்ன்றது ஆப்ஷன் வரும். வெறுமனே என்கியூன்னு இருந்தால் அதுக்கு பேர் மினின்னு நம்ம சொல்லுவோம். மினி. எம்னா அதுக்கு பேர் மைக்ரோ. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ப்ரைஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ என்கியூவில் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் ஐயாக இருக்கும். பட் எம்என்கியூவில் அந்த ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி குட்டி டிஃப்ரென்சஸ் வரும் இதுங்களுக்குள்ளேயே. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஜிசினா நான் சொன்ன மாதிரி இங்கே எம்மு கிடையாது. அப்போ இது என்ன கணக்கு? இது ஒரிஜினல் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரிஜினல் கான்ட்ராக்ட் தான்டா. இதுக்கு பேர் மினி ப்ரோ. இதுக்கு பேர் மினி. மினி. அப்போ இப்போ மினியில் ட்ரேட் பண்ணோன்னா கேபிட்டல் பெருசாக வேணும்னு நான் சொன்னேன். அப்போ நம்மளால ஜிசியை ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன ட்ரேட் பண்ணோம்? எம்ஜிசி. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிஸ்க்குன்றது இங்கே வேறு வரும். இப்போ நான் ஒரு என்கியூ அடிக்கிற இடம் வந்து இப்போ நான் ஒரே ஒரு என்கியூ அடிச்சேன்னா அது $500 ரிஸ்க் வரும். ஆனால் நான் அந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா ஒரு என்கியூ அடிக்கிறதுக்கு பதிலாக நான் 5 எம்என்கியூ அடித்து ரிஸ்க்கை கம்மி பண்ணிப்பேன். 500லேருந்து 250. ஸோ புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ நான் ஒரு என்கியூன்னு அடிச்சிட்டேன்னா என்னால் பார்ஷியல்ஸே எடுக்க முடியாது. ஒன்று எனக்கு 2 ஆப்ஷனு. ஒன்று ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன், இல்லை டிபி அடிக்கிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். ஆனால் இதே நான் 10 எம்என்கியூ 20 எம்என்கியூன்னு அடிச்சேன்னா நான் பார்ஷியல்ஸ் எடுக்கலாம் ஒரு இடம் வரும்போதும். ஜிசி ஃபுல் ஃபார்ம் என்ன ப்ரோ? கோல்டு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அதெல்லாம் தேவையா ப்ரோ? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை ப்ரோ. அதெல்லாம் பேசிக்ஸ் ப்ரோ. அதெல்லாம் எனக்கே தெரியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை ப்ரோ. நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ அடுத்தது யூரோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ 6E1 இதுதான் யூரோட ஃபியூச்சர்ஸ். இப்போ இது என்னது? இது ஒரு மினி. ஆனால் இப்போ இதில் ட்ரேட் பண்ணால் நான் சொன்னேன் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மைக்ரோ ட்ரேட் பண்ணலாம். எம்இசின்னு இருக்கும். ஆனால் இந்த யூரோ அதாவது விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் கரன்சிஸை வந்து ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா எக்காந்து கொண்டு 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்லாம் போயிடாதீங்க. மயிறு மாதிரி இருக்கும் 1 மினிட்லாம். நான் காட்டுறேன் யூரோவோட 1 மினிட் சார்ட்டை காட்டுறேன். ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு அந்த இடத்துல. ஸோ தயவு செஞ்சு கரன்சிஸ் இப்படி தான் இருக்கும் 1 மினிட் சார்ட்டு. ஸோ கரன்சிஸ் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் எக்காந்து கொண்டோ ஃபியூச்சர்ஸில் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்துடாதீங்க. மினிமம் 5:15 சுற்ற ஆரம்பிங்க. 5 சம்டைம்ஸ் கண்ட்ராவே இருக்கும். இங்கே பார்த்தோன்னா மினியில் வந்து 5 மினிட் ஒரு மாதிரி இருக்கும், மைக்ரோவில் 5 மினிட் ஒரு மாதிரி இருக்கும். தெரியுதா டிஃப்ரென்ஸு? ஸோ கரன்சிஸ் இல்லை ப்ரோ நான் யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு யூரோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீ யூரோக்கு இந்த 6E வந்துடு. எம்முக்கு மட்டும் போயிடாது, யூரோக்கு மட்டும் சொல்கிறேன். மற்றபடி இந்த NQUS ட்ரேட் பண்ணுறவங்க MNQ MES MOM ட்ரேட் பண்ணிக்கோங்க. கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்க MGC ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் கரன்சிஸ். நான் யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்ண போகிறேன் ப்ரோ, GBP USD ட்ரேட் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னா சார்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ யூரோ யூஎஸ்டியில் பார்க்குற அதே சார்ட்டு தான் இங்கே யூரோ ஃபியூச்சர்ஸ்லையும் இருக்க போகுது. ஆனால் இங்கே நீ 1 மினிட்லலாம் போய் விளையாட முடியாது. 1 மினிட்ல நீ இந்த சார்ட் இப்படி பார்த்தனா இப்படி இருக்கும். 1 மினிட்ல உனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே கிளியராக. ஸோ பெட்டர் ஸ்டிக் வித் M15 ஆர் M5 ஃபியூச்சர்ஸ் பக்கம் வரணும் கரன்சிஸ் ட்ரேடர். ஸோ இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பவுண்டுக்கு இருக்கும். அதான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து மைக்ரோ கான்ட்ராக்ட் இருக்கும் கைஸ். ஆனால் இங்கே பாருங்கள் மைக்ரோ கான்ட்ராக்ட் பாருங்கள் 15 மினிட்ல எவ்வளோ கண்ட்ராவியாக இருக்கான்னு தெரியுதா? இங்கே நடுவில் கேப்பாக விட்டு அதனாலே நான் கரன்சிஸை மைக்ரோவில் ட்ரேட் பண்ண மாட்டேன், டேரெக்டாக மினிலே போய்டுவேன். ரிஸ்க்கு அவ்வளோ பெருசாக இருக்காது, பட் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே கான்ட்ராக்ட் நான் எவ்வளோ லாட்டு ப்ரோ அடிக்க முடியும் 50Kல அப்படின்னா, இப்போ நீ யூரோ மினி அடிக்க போகிறேன்னா உன்னால் 3 தான் அடிக்க முடியும். விச் மீன்ஸ் 3 லாட்டு மட்டும்தான் அடிக்க முடியும். கான்ட்ராக்ட் தான் நான் இங்கே லாட்டுன்னு சொல்கிறோம் ஃபார் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. 3 தான் அடிக்க முடியும். ஆனால் அதே நான் மைக்ரோ யூரோ போகிறேன்னா என்னால் 30 அடிக்க முடியும். ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மினியில் மட்டும் போயிடாதீங்க. ட்ரேட் வித் மைக்ரோ. ஏன்னா பார்ஷியல்ஸு மைக்ரோவில் மட்டும்தான் எடுக்க முடியும், மினிலே எடுக்க முடியாது. மினியில் விளாட்லாம், கொஞ்சம் உங்ககிட்ட கேபிட்டல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் ஜாலியாக போய் மினியில் விளாட்லாம். ஸோ இது புரிஞ்சுதா இந்த பேசிக்லாம்? யாருக்காவது இந்த பேசிக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
அடுத்தது கான்ட்ராக்ட் ரோல் ஓவர். அது எப்படி ப்ரோ நாங்கள் கண்டுபிடிக்கிறது? அது எப்படி ப்ரோ அப்படின்னா 4 hour டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு இப்போ நான் என்கியூ சார்ட்டுக்கு போகிறேன். இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் எங்கே ரோல் ஓவர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா காட்டுமான வரது இல்லையா, டிசம்பர் இல்லை காட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஒரு ஸ்டார் சிம்பிள் மாதிரி. அடிக்கடி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இந்த மாதிரிலாம் காட்டுதா? இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் சிம்பிள்னு இங்கே ஒன்று காட்டும். அது அந்த கான்ட்ராக்ட் நெருங்க வரும். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கான்ட்ராக்ட் ரோல் ஓவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அதை எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல பி அட்ஜஸ்ட்ன்றதை மட்டும் டெக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கான்ட்ராக்ட் மாறிச்சுன்னா அதுவே 1 நாள் இல்லை 2 நாளில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நீ போய் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த 1 நாள் 2 நாள் நமக்கு டைம் டிலே ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம அந்த கான்ட்ராக்டை மேனுவலாக தேடி ஆட் பண்ணுவோம். இங்கே தெரியுதா, இதுதான் இந்த மாதத்தோட கான்ட்ராக்ட், இந்த லாஸ்ட் 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் Z. நம்ம இதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் அந்த 1 நாள் 2 நாள் கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் ஆகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ, நான் ட்ரேட் பண்ணணும், என்னால் ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா நீ நார்மல் அந்த கரண்ட்டான என்ன கான்ட்ராக்ட் இருக்கோ அந்த கான்ட்ராக்டை போய்ட்டு இங்கே ப்ளஸில் போய்ட்டு தேடினா வந்துடும். நீ உன்னோட ட்ரேட் வெயிட்டை கனெக்ட் பண்ணி முடித்தோடனே இங்கே இந்த ஆப்ஷன்ஸுக்கு பக்கத்தில் இன்னொரு ட்ரேட் வெயிட்டுன்னு தனி சிம்பிளே வந்துடும். அதில் போய்ட்டு நீ டேரெக்டாக இந்த மாதிரி உனக்கு ஃபோரெக்ஸ் பேர் எதுவுமே இருக்காது, டேரெக்டாக அதில் வெறும் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீ அப்படியே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புரியுதா? ஓகே, இப்போ அடுத்தது என்கியூ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டண்டான டைமிங்ஸ். சரி, இங்கே வந்து உங்கள் எல்லாருக்குமே எப்படி ட்ரேட் பண்ண தெரியும் எனக்கு தெரியல. நான் வந்து பவர் ஆஃப் 3 ட்ரேடர். ஸோ நான் எந்த கேண்டில் வேணால் உள்ளே பூந்துருவேன். அந்த 2-6-10 தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இங்கே நிறைய பேர் இப்போ தான் பிகினராக வரீங்க. ஸோ பிகினராக வரும்போது நீங்கள் தயவு செஞ்சு லண்டனை தொடாதீங்க. மற்றவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்றதுக்காக போயிட்டு நீ லண்டனை ட்ரேட் பண்ணாத. லண்டனை நீ ட்ரேட் பண்ண போகிறனா பி ரெடி டு டேக் அ லாஸ், அவ்வளோதான். ஏன்னா என்றைக்கு லண்டன் நல்லா இருக்கணுன்றது உனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீ லண்டனை விளாடணும். ஏன்னா இவன் என்கியூ, நான் சொன்ன மாதிரி இவன் யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டு. இவன் லண்டனில் நவுறணும்னு அவசியமே கிடையாது. நீ என்றைக்காவது 1 நாள் 2 நாள் நவுறதை பார்த்துட்டு நீ போயிட்டு டெய்லி லண்டனில் உட்காந்தானா நீ அடி தான் வாங்குவ. இவன் ஸ்டாக் மார்க்கெட்டு. அவன் எப்போ ஓப்பன் ஆவான்? 9:30 மணி AM தான் ஓப்பன் ஆவானா, அப்போ தான் வந்து வால்டிலிட்டி வர ஆரம்பிக்கும். லண்டனுன்றது டெட் டைம். சம்டேஸ் இருக்கும், வால்டிலிட்டி இல்லாமலாம் இருக்காது, சம்டேஸ் இருக்கும். அது எப்போன்றது உனக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் நீ லண்டனை கைவை, இல்லைனா தப்பித்தவரை கூட லண்டனை கை வைக்காது. அப்போ நாங்கள் எதை ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒரே நிமிஷம் வரேன். இப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான சில டைமிங்ஸை நான் சொல்கிறேன். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான டைம் யாருன்னா 8:30 ஓப்பன். ஆஸ் யூஷுவல் 8:30னா என்ன கைஸ் வரும்? நியூஸ் ப்ரோ. நியூஸ். ஸோ 8:30 ஓப்பனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நியூஸ் எப்படி ட்ரேட் பண்ணணும். நியூஸோட பேசிக் அந்த ஒரு கோர் முன்னாடி மேனிபுலேட் பண்ணிட்டா நியூஸ் டெலிவரி ஆகும். ஃபர்ஸ்ட் மேனிபுலேஷன், அதுக்கு அப்புறம் நியூஸ் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு டெலிவரி ஆகும். நியூஸ் மேனிபுலேட்டே பண்ணணும்னு அவசியமே கிடையாது ப்ரோ. நியூஸுக்கு முன்னாடி மேனிபுலேஷன் நடந்துச்சுன்னா நியூஸ் என்ன பண்ணும்? டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளோதான். இங்கே இந்த ஃபியூச்சர்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே எஸ்எம்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் கைஸ். இன்கேஸ் உங்களுக்கு எஸ்எம்டி தெரியலனா தயவு செஞ்சு போய் எஸ்எம்டினா என்னன்னு படிச்சுட்டு உட்காந்துருங்க. ஃபியூச்சர்ஸில் எஸ்எம்டி மட்டும்தான் கேமே. நீ எஸ்எம்டி பார்க்காம மிஸ் பண்ணிட்டனா உன் சோலி முடிஞ்சு. அதுக்கு தான் அந்த 3 அசட்டையுமே வாட்ச் பண்ணணும். அப்போ ப்ரோ என்கிட்ட ட்ரேடிங் ப்ரீமியம் இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறதுனா 3த்தையும் டாப்பில் வச்சுக்கோ. அதாவது இப்போ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படின்னா, எஸ்எம்டி பார்க்கும்போது இல்லை ப்ரோ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 3 அசட்டையும் டாப்பில் வச்சுக்கணும். 3 அசட்டையும் டாப்பில் வச்சுக்கிட்டு உன்னோட கீபோர்டில் அப் ஏரோ டவுன் ஏரோ இருக்குது பார்த்தியா, அதை நீ ஃபாஸ்ட்டாக டேக்கிள் பண்ண கற்றுக்கணும். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும் உன் கை அதை டேக்கிள் பண்ணும்போது. அதுக்கு நீ 3த்தையும் ஒரே லைனில் ஆர்டராக வச்சுருக்கணும். என்கியூ ESYM. என்கியூ வச்சுட்டு நடுவில் வேறு ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வாட்ச் லிஸ்ட் 3மே க்ளீனாக இருக்கணும். இப்போ நான் 15 மினிட்ல போய்ட்டு எஸ்எம்டி பார்க்க போகிறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏரியாவே வச்சுப்போம். ஃப்ரைடேவோட சார்ட்டை நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த செல் ஆஃப் வரப்போகுது. இப்போ எனக்கு மேலே எஸ்எம்டி இருக்கான்றது தெரியணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு 3த்தையும் டேக்கிள் பண்ணுவேன். எஸ்எம்டி இருக்கா இந்த ஹைஸில்? அந்த ஐஸ்ல இருக்கு. அந்த ஐஸ்ல இருக்கு. என்கே தூக்கியிருப்பான் பாரு அந்த ஹைஸை, 9:30 ஹைஸை. இப்படி தான் எஸ்எம்டிக்கு டேக்கிள் பண்ணணும் இன்கேஸ் உங்ககிட்ட ப்ரீமியம் இல்லைனா. அண்ட் ஒன் மோர் திங்,
ப்ரீமியம் போட்டால் மட்டும்தான் ட்ரேடிங் வியூலேருந்து உன்னால் ட்ரேட் பண்ண முடியும். அப்படி ப்ரீமியம் போடாமல் நீ வெறும் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணால் உனக்கு 5 செகண்ட்ஸ் டிலே இருக்கும். ஸோ அதையும் நான் சொல்லணுன்னா நான் இது பண்ணுறேன். ப்ரீமியம் போட்டிருந்தால் அந்த எந்த டிலேவுமே இருக்காது. ப்ரீமியம் போடலன்னா உனக்கு 5 செகண்ட்ஸ் டிலே இருக்கும். உன்னால் ட்ரேட் பண்ண முடியும், பட் ஆனால் 5 செகண்ட்ஸ் டிலே இருக்கும். ஈவன் தோ நீ ஒரிஜினல் டேட்டா வச்சுருந்தாலுமே உனக்கு 5 செகண்ட்ஸ் டிலே இருக்கும் ஃபியூச்சர்ஸில். ஸோ எஸ்எம்டியை நீங்கள் இப்படி தான் பார்த்துக்கலாம். இன்கேஸ் ப்ரீமியம் பிளான் இல்லாதவங்க 3த்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி டக்குன்னு டேக்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்எம்டி இருக்கான்றது தெரிஞ்சிடும். அண்ட் கம்மிங் டு இம்பார்ட்டன்ட் டைமிங்ஸ். மகேஷ் ப்ரோ கேக்குதா? கேட்குது ப்ரோ. ப்ரோ ப்ரீமியம் இல்லாமலும் பார்க்கலாமே ப்ரோ அந்த ஒரே ஸ்க்ரீனில்? அது கடுப்பாக இருக்கும் ப்ரோ. ட்ரேடிங் அந்த எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிறது புரியும். அந்த கம்பேரில் போயிட்டு கீழே ஒரு இது வைக்கிறது தானே. ஆமாம். அது போட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர் ஃபோனில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபோன்லனா கஷ்டம் தான். ஸ்டோரி முடிஞ்சிடும். எனக்கு சிஸ்டம்லேயே அதை பார்க்க பிடிக்காது. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இம்பார்ட்டண்டான டைமிங். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான உங்களுக்கு கீ டைமு 8:30 ஓப்பன். ஏன்னா 8:30ன்றது யூஸ்வலி நியூஸ் வர டைம். ஸோ இன்கேஸ் நியூஸுக்கு முன்னாடி இஃப் தெர் இஸ் அன் எஸ்எம்டி, நியூஸ் மேனிப்புலேட் பண்ண மாட்டான், நியூஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இஃப் தெர் இஸ் நோ எஸ்எம்டி பிஃபோர் நியூஸ் தான் மேனிப்புலேஷன் பண்ணி எஸ்எம்டி கொடுப்போம். இது ஒரு டைம். அடுத்த இம்பார்ட்டண்டான டைம் 9:30 ஓப்பன். இவன் தான் இருக்கிறதுலே டேஞ்சர். எப்போவுமே இந்த ஒரு சின்ன ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8:30 to 9 உனக்கு என்ட்ரி வந்தால் எடுத்துரு, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த 9 to 9:30 உனக்கு என்ட்ரி வருது ப்ரோ, நான் அட்டன் பண்ணுவான் ப்ரோனா 10ல் 7 தடவை அது ஃபெயில் ஆகிடும். ஈவன் தான் உனக்கு அங்கே எஸ்எம்டி இருந்தாலுமே. ஏன்னா என்ன பண்ணுவானா, இப்போ உனக்கு இது இப்போ இந்த டைம் வேணும் ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து 8:30, இது 9, இது 9:30 இப்போ ஓப்பன் ஆக போகுது. இந்த டைம் விண்டோக்குள்ளே உனக்கு என்ட்ரி வந்தால் நீ பொழைச்சிக்கிட்ட. அதே இது இந்த 9 to 9:30 இப்படி ஒரு ஹை வருது ப்ரோ, இப்போ இஎஸ் வந்து எனக்கு இந்த ஹை அடிச்சிட்டான், இப்படி கீழே டிஸ்பிளேஸ் ஆகிட்டான், நான் இப்போ இங்கே போய் செல்லு போடவான்னு கேட்டால் நார்மல் டைமாக இருந்தால் போகலாம். ஆனால் 10ல் 5 தடவை என்ன பண்ணுவோம்னா இந்த 9:30 ஓப்பன் அகெயின் மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் இந்த ஐயை கட் அடிச்சுட்டு மறுபடியும் 3 டிரைவ் மாதிரி கீழே இருக்கும். ஸோ தேவையில்லாமல் உனக்கு எங்கே ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த 9 to 9:30 செட்டப் வந்ததுன்னா தயவு செஞ்சு எடுக்காது. இல்லை ப்ரோ எனக்கு செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ப்ரோ, எனக்கு இதை பற்றி தெரியும் ப்ரோ அப்படின்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணுறு. இப்போ யூஸ்வலி இந்த இடத்துல நீ ஒரு $300 $500 ரிஸ்க் வச்சு எடுக்கிறனா $100 $150 அந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கும். இன்கேஸ் உன் டேரக்ஷனில் போக ஆரம்பிச்சுன்னா பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கும். அதை நான் எப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 டைம் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்த இம்பார்ட்டண்டான டைம் யார் அப்படின்னா அவன் தான் 10 AM ஓப்பன். மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அஃபிஷியல் ஓப்பனிங் டைம் ஓப்பன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய 4 hour கேண்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இவன் இந்த 10 AMன்ற இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சாஸ் ஒன்று தரேன். இந்த 10 AMன்றவன் விக்கே இல்லாமல் ஓப்பன் ஆனான்னு வையன். அதாவது 10 AMனா என்ன, இப்போ கேண்டலுக்கு 4 பார்ட் இருக்குது, ஓப்பன் லோ ஹை க்ளோஸ், இல்லை ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இப்போ புல்லிஷாக வர நீ அந்த அன்றைக்கி நாள் புல்லிஷாக வர 10 AM கேண்டில் புல்லிஷாக போகணுன்னு ஆசைப்பட்ற. அப்போ உனக்கு முதல்ல எது செட் ஆகணும், ஓப்பன் லோ செட் ஆகணும். இன்கேஸ் இந்த 10 AM லோ செட் பண்ணாமல் அவன் பாட்டு மேலே போனான்னா கவலையே படாத, அகெயின் ஒரு டிப்பு வந்து இங்கே லோ செட் பண்ணிட்டு தான் மேலே போவான். அப்போ இங்கே ஏதாவது ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆகும், அதில் நீ ட்ரேட் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு ப்ரைஸை துரத்திக்கிட்டு போகாது. இன்கேஸ் உன் டார்கெட் இங்கே இருக்குது, உன் டார்கெட்டு 10 AM அப்படியே ஓப்பன் ஆனே போய் அடிச்சிட்டானா பிரச்சனை கிடையாது, உனக்கு நோ ட்ரேட், சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போய்ட்டு. இல்லை ப்ரோ என் டார்கெட் அடிக்கல ப்ரோ, ஆனால் 10 AM ஓப்பன் ஆனதுலேருந்து மேலேயே போகிறான் ப்ரோ அப்படின்னு பயத்தில் போய் என்ட்ரான்னா 10ல் 6 தடவை நீ ஸ்டாப் லாஸ் வாங்குவ. அந்த டெபிள்ஸ் மார்க், இதுக்கு பேர் டெபிள்ஸ் மார்க், விக்கே இல்லாத ஓப்பன் ஆகிற கேண்டில், அதை ஃபில் பண்ணி விக்கை ஃபார்ம் பண்ணிட்டு தான் மேலே போகும். அதுதான் அந்த 10 AMோட ரூல். மார்க்கெட்டில் விக் இல்லாமல் போகாது. இன்கேஸ் அப்படியே விக் இல்லாமல் உன் டார்கெட்டை போய் அடித்தானா அப்போ அது என்னவா ஆக்ட் ஆகும்னா அடுத்து ட்ரா ஆன் லிக்விடிட்டி டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ உன்னோட ட்ரேட் அடிச்சிட்டான், நல்லா மேலே போயிட்டான். இப்போ மேலே போய் உன்னோட டார்கெட்லாம் அடித்து முடிச்சுட்டு எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீ இப்போ செல் அடிக்க போகிற அப்படின்னா இந்த லோ தான் உன்னோட டார்கெட். அந்த லோ தான் உன்னோட டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல லோவே கிடையாது, அது ஃப்ளாட் ஓப்பன். அதுதான் உன்னோட அடுத்த டார்கெட்டாக போய் உட்காரும். அது எய்தர் அன்றைக்கே போய் அடிக்கலாம், இல்லைனா ஒரு 2-3 நாள் கழித்து வந்து கூட அந்த லோ அட்டாக் ஆகும்.
மார்க்கெட்டில் டெவில்ஸ் மார்க் விட்டு மார்க்கெட் போகாது, அதுவும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இந்த லாஜிக் வந்து ஃபோரெக்ஸ்க்கு எப்படின்றது எனக்கு தெரில, ஃபோரெக்ஸ்க்கு அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். பட் ஃபியூச்சர்ஸ்க்கு அந்த டெவில்ஸ் மார்க்குன்றது இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் லாஜிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஃபியூச்சர்ஸ். அவன் விட்டுட்டு போகிறான்னா அது ஹண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இதில் இம்பார்ட்டண்டான ஓப்பனிங்ஸ் இருக்குது, வேறு எதுவுமே பெரிய ஓப்பனிங்லாம் கிடையாது. அண்ட் சம் பீப்புள் மேக்ரோ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு மேக்ரோனா என்ன மயிர்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. மேக்ரோ யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணுற அந்த லாஜிக்கில் தான் நீங்கள் மேக்ரோ ட்ரேட் பண்ணுவீங்க. நான் 10 AM லோ பிடிக்க போகிறேன்னா நீங்கள் 950 to 1010 மேக்ரோவில் லோவோ லாங்கோ ஷார்ட்டாக பார்ப்பீங்க. இல்லை 930 பிடிக்க போகிறேன்னா 920 to 940 மேக்ரோவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மேக்ரோவும் நான் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன், அது எல்லாமே இந்த ஓப்பனிங்ஸ்குள்ளேயே எனக்கு வந்துடும். ப்ளஸ் நான் PO3 ட்ரேடர்ன்றதுனால நான் PO3 ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ அடுத்த இம்பார்ட்டண்டான ஒரு சீக்வன்ஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த UTC -4 கீழே ETH RTHன்னு 2 வார்த்தை இருக்கும், அது பார்த்துருக்கீங்களா? ETHனா என்னன்னா எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸ். அதோட டைமிங் என்னன்னா அப்படின்னா காலையில் 18 எப்பயும் போல் டெய்லி கேண்டில் ஓப்பன் 18 to அடுத்த நாள் 16:45 வரைக்கும் அந்த கேண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இது ETH, இது எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸ். இதில் தான் ஏசியா செஷன், லண்டன் செஷன் எல்லாமே வரும். ஆனால் அந்த RTHன்றது எதுனா ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ், விச் மீன்ஸ் அஃபிஷியல் ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஹவர்ஸ். இப்போ நம்ம Nifty 50க்கு என்ன கதை, காலைல 9 மதியானம் 3 வரைக்கும் தானே, அதே டைமிங் தான் இங்கே 9:30 AM to அந்த 16:45 எப்போ முடியுது, இது மட்டும் எனக்கு மறந்து போகுது. 16:45 அது வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் 16:45 கேண்டில் டைம் பர் 45. ஸோ அது வரைக்கும் இருக்கிறது தான் RTH. இப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்படி சிம்பிளாக வச்சுப்பேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், 9:30 ஓப்பன் ஆக போகுது. இப்போ நான் அதே எக்ஸாம்பிளை இங்கே காட்டுறேன். இப்போ நான் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எடுத்த ட்ரேடே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். வெள்ளிக்கிழமை நான் ESல ஒரு லாங் அடிச்சிருந்தேன் காலைல லண்டனில். அந்த லாங் இங்கே நின்றுட்டுருக்கான். இப்போ மார்க்கெட்டு 9:30 ஓப்பன் ஆக போகுது. ஸ்டார்ட் நியூ 9:30 ஓப்பனிங்க 9:15 அடுத்த கேண்டில் 9:30. இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேண்டில் 9:15. ஓகே, இப்போ நான் இந்த டைம் வரும்போது மட்டும்தான் RTHே பார்க்கணும். ஓகேவா, நீ காலையிலேருந்து பார்த்தாலும் வேஸ்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீ RTHே மாற்றணும். இப்போ நான் RTHல மாற்றினா இப்போ எங்கே இருக்கான், அந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு. அடுத்தது இங்கே 2 வார்த்தை வரும். என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஃபோரெக்ஸில் வந்து லண்டன் செஷன், ஏசியா செஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே ஃபியூச்சர்ஸில் நம்ம 2 செஷன் யூஸ் பண்ணுவோம், AM செஷன், PM செஷன். நீ ஃபியூச்சர்ஸில் 4 hour டைம் ஃப்ரேமில் RTHல வச்சு பார்த்தோன்னா உனக்கு 2 4 hour கேண்டில் தான் இருக்கும். அதில் வரக்கூடிய 4 hour கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து AM செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸ், ரெண்டாவதாக வரக்கூடிய 4 hour கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து PM செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸ். எப்போவுமே மார்க்கெட் இந்த RTHல ப்ளே ஆகிறது எப்படி ப்ளே ஆகும்னா, அந்த RTH அடுத்த நாளோட அந்த ரெகுலர் ட்ரேடிங் அவர் ஓப்பன் ஆகும்போது எந்த ஹைஸ் அண்ட் லோஸ் பக்கத்தில் இருக்குன்றத மார்க்கெட் பார்க்கும். இப்போ RTH இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை October 10 ரெகுலர் ட்ரேடிங் அவர் ஓப்பன் ஆக போகுது, ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன். அப்போ நியர்பையில் எந்த லிக்விடிட்டி இருக்கான், இவன் இருக்கானா, அடுத்த ஹை யார் இருக்கா, இவன் இருக்கானா, இவன் தான் ஆல் டைம் ஹை. ஓகேவா, இவன் ஆல் டைம் ஹை. ஸோ அவனை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ நியர்பையில் எந்த ஹை இருக்கான், பக்கத்தில் ஓப்பன் ஆனோடனே அடிக்கக்கூடிய ஹை யாரு, இவன் இருக்கானா. அப்போ இவனுங்க 2 பேரோட பேர் என்ன, AM செஷனோட ஹைஸு, இங்கே கீழே இருக்கவன் பேர் என்ன, PM செஷனோட லோஸ். இப்போ என் பயாஸு புல்லிஷு. ஒன்று இந்த லோ அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி வாய்ப்புகள். ஏன்னா இப்போ கரண்ட்டான ப்ரைஸ் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கான், கரெக்டாக நான் போட்டு அந்த லைனில் தானே நின்றுக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஏன்னா இப்போ அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆக போகுது, பக்கத்துலேயே அதே லைனில் தான் நிற்கிறான், தெரியுதா. ஆமாம் ப்ரோ. அப்போ நேத்தோட RTH எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்றதையும் நான் இப்போ போய் பார்க்கணும். அடுத்த ஒரு லைன், இந்த லைன்ஸ் சார்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் லைன்ஸு. இப்போ RTHோட க்ளோசிங் எங்கே இருக்குன்னு நான் தேடிக்கிட்டே வரேன். 16:30 16:45. இப்போ RTHோட இங்கே க்ளோஸ் ஆகிருக்கான், முன்னாடி நாளோட ரெகுலர் ட்ரேடிங் அவர் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கான். இப்போ கரண்ட்டாக எப்போ எங்கே ஓப்பன் ஆகிறான், இங்கே ஓப்பன் ஆகிறானா. அப்போ கேப்பில் ஓப்பன் ஆகுது RTH. அந்த கேப்பு குட்டியாக இருந்தால் எதுவும் மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் நடக்காது.
ஆனால் இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு முன்னாடி நாளோட ஆர்டிஹெச் இங்கே க்ளோஸ் ஆகிருப்போம், அடுத்த நாள் ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்டிஹெச் இங்கே இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய கேப் இருக்கா? 10ல் 6 தடவை அந்த கேப்போட 50 மார்க்கெட் வந்து தொடும் 9:30 ஓப்பன் ஆனவுடனே. அந்த 50 தொடும் போது உனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இடிஹெச்சில் ஏதாவது ஒரு குட்டி லிக்விடிட்டி போல் இருக்கும், அதை டோட்டல் சூப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். கேப் சின்னதாக இருந்தால் நீ கவலைப்பட தேவையில்ல. இப்போ இந்த இடத்துல பேர் குட்டி கேப் தான் இருக்குது, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கா, இங்கே ஓப்பன் ஆக போகிறோம் அடுத்த கேண்டில். ஸோ கேப் இங்கே குட்டியாக தான் இருக்குது, நீ எதுவுமே பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்ல. உன் டார்கெட்டை போய் அடிச்சிருவான், நீ வச்சுருக்காங்க மேலே இருக்க ஹைஸை. இப்போ 9:30 ஓப்பன் ஆகிறோம், அடுத்த கேண்டில் 9:30 ஓப்பன். எந்த லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிருக்கீங்க? இங்கே நம்ம போட்ட அந்த லெஃப்ட்டில் இருக்க லைன் தெரியுதா? அவன் தான் இங்கே ஹண்ட் ஆகிறான். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அந்த ஹை தான் இங்கே ஆல்ரெடி வந்துட்டானே ப்ரோ, ட்ரேட் ஆகிட்டானே, அந்த ஹைக்கு மேலே இங்கே ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டானே ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரோ அந்த ஹை ஹண்ட் ஆனானா? இது வந்து என்னது, இது இடிஹெச். ஆர்டிஹெச்ல அடிக்கணும், எனக்கு இடிஹெச்ல அடிக்கிறது லாஜிக்கே கிடையாது. ஏன்னா இடிஹெச்ன்றது அது ஒரு ஃபேக்கு, அவன் ஃபேக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டே அங்கே ரன் ஆகல காலிலேருந்து. ஏசியா செஷன், லண்டன் செஷன்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டு கிடையாது, வெறும் நியூயார்க்கு. அப்போ அவன் ஓப்பன் ஆனோடனே யாரை முதல்ல அடிக்கலாம்? இந்த ஹையை தான் அடிக்கிறான். அந்த லாஜிக்கில் தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்த டார்கெட்டு அன்றைக்கி ஆக்சுவலி இந்த ஹையாக தான் இருந்தது, பட் யூ நோ வாட் த ஃபக் ஹேப்பன் அண்ட் தென் இட் பிளாஸ்டட் ஆஃப். இப்போ நான் ஆர்டிஹெச்சோட பிளேயில் பார்ப்பேன். இப்போ ஆர்டிஹெச் மொதல் லிக்விடிட்டி எது தூக்கியிருக்கான்? இந்த ஹையா? இது 16, இது 9:30, இது 16. ஓகே இருங்க, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன். இதை தான் நான் சொன்னேன், அந்த கேப் பெருசாக இருந்தால் வந்து 50 ஃபில் பண்ணுவான்னு சொன்னேன்னா, அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க. இப்போ முன்னாடி நாளோட ஆர்டிஹெச் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கான்? நீ யாரா, நீ எங்கேருந்தோ பறக்குற? இப்போ முன்னாடி நாளோட ஆர்டிஹெச் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கான்? இங்கே க்ளோஸ் ஆகிருக்கானா? ஆமாம் ப்ரோ. இப்போ நான் 5 மினிட்டுக்கு வந்துடுறேன். இப்போ நான் டக்குன்னு ஆர்டிஹெச்லேருந்து இடிஹெச்க்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்த நாளோட 9:30 ஓப்பன் ஆக போகுது. இது என்னடா இது? ஓ இது அந்த நாள் தானா? ஓகே. இப்போ ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இதை கரெக்டாக நம்ம எந்த டைமுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிக்கணும் ப்ரோ? பிகாஸ் 9:30க்கு அப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். 9 o'clockலேருந்து நீ சார்ட்டில் இருக்கணும் ப்ரோ. 6:30லேருந்து சார்ட்டில் இருக்கணும். ஓகே. அந்த அரை மணி நேரம் ஒருத்தரோட என்ன மூவ் நடக்குதுன்றதை நீ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இடிஹெச்ல 6:30ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இடிஹெச்னு கிடையாது ப்ரோ, நீ சார்ட்டுக்கு வரக்கூடிய டைமே 6:30க்கு தான் வரணும். இடிஹெச் உனக்கு 9:30க்கு தான் ஓப்பனே ஆகும், கவலைப்படாத. ஓகே ஓகே. இடிஹெச்ல ட்ரேட் பண்ண முடியாதா? பண்ணலாம்டா, நீ பண்ணுற ட்ரேடிங்கே இடிஹெச்சோட ட்ரேடிங் தான்டா. நீ இப்போ ஒரு பொசிஷன் ஆர்டிஹெச்ல எடுத்து விட்டு நீ இடிஹெச்சுக்கு மாற்றினா அது அதே பொசிஷன் அதிலே தான் இருக்கும், அதில் எதுவுமே டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது 9:15ஓட கேண்டில், 9:25. இப்போ அடுத்த 9:30 ஓப்பன் ஆகும்போது கேப் எவ்வளோ பெருசு இருக்குது? இப்போ அன்னியோட க்ளோசிங் ப்ரைஸை நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே க்ளோஸ் ஆகிருக்கான் அன்னியோட டெய்லி கேண்டில். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 50 ஃபில் பண்ணணும். அப்போ இங்கேருந்து இந்த லோ வரைக்கும் 50%க்கு ஒரு ஃபிப் அடித்து வச்சுப்பேன். ஓகே. இப்போ அந்த 50க்கு கொஞ்சம் மேலே இங்கே ஒரு 2 ஈக்குவல் இருக்கா? என் பயாஸு புல்லிஷு. அப்போ எனக்கு 9:30 ஓப்பன் உடனே வந்து சொருகு அந்த லோவை. பண்ணிட்டானா? இப்போ இது என்னோட லோ, இது லண்டனோட லோ. லண்டனோட லோவை இஎஸ் தூக்கிட்டானா? தூக்கலை. இப்போ நான் என்கியூக்கு போகிறேன், என்கியூவும் தூக்கலை. ஒய்எம் போகிறேன், ஒய்எம் தூக்கிட்டானா லண்டனோட லோவை? இப்போ இங்கே எனக்கான செட்டப் வந்தால் நான் லாங் அடிப்பேன். எனக்கான செட்டப் வந்துச்சு. ஐ எம் லாங்கிங் வித் மை ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ. என் டார்கெட் எது? ஆல் டைம் ஹைஸ். என்னடா இது மறுபடியும் வந்து கொத்திட்டு போகிறான். எஸ்எம்டி இருக்கா? இந்த லோ இவன் தூக்கிட்டான், என்கியூ தூக்கியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். ஆமாம், என்கியூ தூக்கல. அப்போ ஆக்சுவலி எனக்கு இங்கே தான் செட்டப் வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல எடுக்கிறேன் ஸ்டாப் லாஸு, சேம் அதே டார்கெட், ஆல் டைம் ஹைஸ்.
ப்ரோ இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுங்களா ப்ரோ? இருக்கு ப்ரோ, ரெக்கார்டிங்கில் தான் ப்ரோ இருக்கு. அந்த ஷிகோ இப்போ இதே பிளேவை நான் ஆர்டிஹெச்சில் காட்டுவோம் உங்களுக்கு. ஆர்டிஹெச்சில் என்ன பண்ணியிருப்பான்னு பாருங்க. ஆர்டிஹெச் இங்கே ஓப்பன் ஆகிற அன்னியோட ஆர்டிஹெச் இதுதான் வந்து லைக் அன்னியோட கேப் இது. அப்போ இந்த கேப் வந்துருச்சு. இப்போ நம்ம என்னென்ன லிக்விடிட்டிஸ்லாம் மார்க் பண்ணோம்? ஆர்டிஹெச் ஓப்பனுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க லிக்விடிட்டிஸ்லாம் நான் மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இது என்ன ஹை? இது 1 PM ஹை. 1 PM ஹைனா PM செஷனா? ஓகே, PM செஷனோட ஹை கிடச்சிச்சு, ஆர்டிஹெச்சோட க்ளோசிங் கிடச்சிச்சு, PM செஷனோட லோஸ் கிடச்சிச்சு நமக்கு. அடுத்து மேலே இப்போ என்ன இருக்குது? AM செஷனோட ஹை விச் இஸ் ஆல் டைம் ஹை. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அன்னைக்கு நாள் முடியும் போது யார் மட்டும் ஹண்ட் ஆயிருக்கா? வெறும் AM செஷனோட ஹை தான் ஹண்ட் ஆயிருக்கும். இந்த இங்கேருந்து இவ்வளோ தூரம் ப்ளே ஆனது எல்லாமே அடுத்த நாளோட ஆர்டிஹெச்சில் தான் போய் அடிக்கிறான். இந்த இடத்துல போய் பாருங்க. இப்போ நான் மறுபடியும் இங்கே இந்த நாளோட எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே ஆர்டிஹெச் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கான். இந்த நாளை டெலிட் பண்ணிடுறேன். இந்த நாளை இப்போ டெலிட் பண்ணிடுறேன். இது அடுத்த நாள். ஓகேவா? அது லிட்ரலி அப்படியே அடுத்த நாள். இப்போ நான் ஆர்டிஹெச்சுக்கு ப்ளே பண்ணுறேன், ETHக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மேலே ஹைஸ் அடிச்சிட்டானா நார்மல் சார்ட்டில்? நான் அதை தான் சொன்னேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 9 to 9:30 உங்களுக்கு SMTயோட செட்டப் வந்தால் அதை அட்டன் பண்ணாதீங்கன்னு. அதுக்கு ரீசன் இதுதான். நீ நல்லா பார்த்தனா இந்த ஹைஸை ES தூக்கிட்டான். இப்போ YMக்கு போகிறோம். YM தூக்கியிருக்க கூடாது அந்த ஹைஸை. YM தூக்கலையா? SMT இருக்கா? இங்கே தான் நீங்கள் வந்து குஞ்சு தூக்கின்னு போயிட்டு டப்பான்னு ஷார்ட் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா இது எப்போ அடிக்கிறான்? ஆர்டிஹெச்சில் அடிக்கிறான். ETHல அடிக்கிறான். ஆர்டிஹெச்சில் அடிக்கவே இல்லை. அப்போ ஆர்டிஹெச்சோட ஓப்பன் இப்போ அடுத்த கேண்டில் ஆக போதா? ஆமாம். இது 9:25 9:30 இப்போ அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. அப்போ முன்னாடி நாள் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கான்? முன்னாடி நாளோட க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. முன்னாடி நாளோட க்ளோசிங் ப்ரைஸ். PM செஷனோட லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. AM செஷனோட ஹை எங்கே இருக்குது? அப்போ இதில் மொதல் ஹண்ட் ஆகுறது எது ஹண்ட் ஆகும் லாஜிக்கா? AM செஷனோட ஹை. இப்போ ஆர்டிஹெச் ஓப்பன் ஆகுது. என்ன பண்ணோம்? இந்த இடத்துல தப்பிச்சிங்க. இந்த இடத்துல இந்த ஹைஸை ரன் பண்ணல. ஆனால் இந்த ப்ளூ கலர் லைனை மறுபடியும் ஏற்றிருக்கானா? இப்போ நீ அப்படியே ETHலேருந்து ஆர்டிஹெச் ஆன் பண்ணி பாரு. ஆர்டிஹெச் ஓப்பன் ஆனோடனே அடிக்கிற முதல் லிக்விடிட்டி எது? ஆர்டிஹெச்சில் வச்ச ஹையை ஆர்டிஹெச்சில் அடிக்கிறான். இது நார்மல் கிடையாது. ஆர்டிஹெச்சோட செட் பண்ண ஆல் டைம் ஹையை அகெயின் ஆர்டிஹெச்சில் அடிக்கிறான். அப்போ இப்போ தான் மார்க்கெட்டுக்கு முதல் லிக்விடிட்டியே கிடைக்குது ஒரிஜினல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. அப்போ காலையிலேருந்து ஹண்ட் ஆனதெல்லாம் ஃபேக்கு. இப்போ தான் ஒரிஜினல் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நீ உன் செட்டப்பை பார்க்க ஆரம்பி. இதுக்கப்புறமா தான் நீ செட்டப்பே பார்க்க ஆரம்பிக்கணும். புரியுதா? இதுதான் இப்படிதான் ETH RTH நம்ம மாற்றி பார்க்கணும். அதை நானே இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஆல் டைம் ஹைஸ் கண்டிஷனில் இருக்கிறதுனால அதை ஆன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நான் உள்ளே போயிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் அது எனக்கு பிடிக்காது. கச்சான்னு இருக்கும். இப்போ ஆல் டைம் ஹைஸ் போயிட்டதுனால எனக்கு லெவல்ஸ் இல்லை விளாட்றதுக்கு. ஸோ அதனால் நான் இந்த ETH RTH ஆன் பண்ணிப்பேன். இதை வச்சு அந்த ஃப்ரைடே NQ மட்டும் காட்டுறீங்களா? ஃப்ரைடே NQ ஒன்றுமே கிடையாது ப்ரோ. RTHல அவன் அடிச்சிட்டான் ப்ரோ இந்த ஐயா. RTH ஓப்பன் ஆனே அன்ட்டான முதல் லிக்விடிட்டி இதுதான். ஏன்னா RTHோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் ஆல் டைம் ஹை NQல. ETHோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இது ஆல் டைம் ஹை. ஆனால் RTHோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் ஆல் டைம் ஹை. அன்னைக்கு NQ செல்லான ரீசன் இதுதான். நான் இன்னைக்கு நைட்டே கண்டுபிடிச்சிட்டேன் உட்காந்து. RTHல அவன் எந்த ஐ அடிச்சான்? நான் சூத்த முன்னு முதல்ல இந்த ஹைலேயே டார்கெட் வச்சிருந்தேன். அதையே க்ளோஸ் பண்ணிட்டு நான் போயிருக்கலாம். நான் ஃப்ரைடே RTHே நான் பார்க்கல. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. RTHோட ஆல் டைமே அடிச்சிட்டான். அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த ETHோட ஆல் டைமே அடிக்கணும்னு அவனுக்கு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் பேசிக்காக என்ன சொல்கிறீங்கன்னா RTHை வச்சு தான் ETH மூவ் ஆகும்? அப்படி கிடையாது ப்ரோ. ETHன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ப்ரோ. RTHல வரது தான் ஒரிஜினல் மூவ். ஓகே ஓகே. ETH நீங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் அதை நீங்கள் மேனிப்புலேஷனாகவுமே கன்சிடர் பண்ணிக்கலாம்.
இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த இப்போ நான் சொல்கிற லாஜிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை பொறுத்து தான் ப்ரோ. இதை நீங்கள் அப்படியே போய் பேட்டர்னாக அப்ளை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகே ஓகே. ப்ரோ இன்கேஸ் இப்போ 930 டிஸ்ட்ரிபியூஷன் ஆண்டா அது எப்படி ப்ரோ ஃபைண்ட் பண்றது? 830 உங்களுக்கு எஸ்எம்டி கொடுத்து மேனிபுலேஷன் கொடுத்துருப்போம். நான் அந்த 3 டைம் சொன்னல ப்ரோ, 830 மேனிபுலேஷன் பண்ணிட்டானா 930 டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ காலையிலேருந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அது மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் 6 மணிக்கு மேலே உங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணால் போதும் ப்ரோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் காலி. அன்லஸ் அன்டில் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஐ எம் அ பவர் ஆஃப் 3 ட்ரேடர். நான் ட்ரேட் பண்ணுறது அந்த 3 4 ஹவர் கேண்டில் 2 6 10. ஸோ அதனால் எனக்கு லண்டன் பழகிருச்சு. அவன் எப்போ என்னைக்கு செட் பண்ணுவான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஒரு 6 மாதமாக இவனை அதை தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜாலியாக. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு grip வந்துருச்சு, லண்டனோட grip. அவனை எப்போ நான் உள்ளே போடணும். ப்ளஸ் நான் லண்டனுக்குன்னு சில மாடல்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் வேறு ஒருத்தன் கூட கம்பைன் பண்ணி. ஸோ அந்த மாடல்ஸ்லாம் நான் லண்டன் ட்ரேட் பண்ணலாம். பட் இப்போ புதுசாக நான் இப்போ தான் ப்ரோ ஃபியூச்சர்ஸ்குள்ளேயே வரேன், நான் லண்டன் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. லண்டனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ப்ரோ. டவுட், இப்போ சப்போஸ் ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ் வருது, 8:30க்கு நியூஸ் வருது. இப்போ அது போயிட்டு ஆர்டிஹெச்ல பார்க்கும்போது அந்த ஒரு நியூஸோட இம்பாக்ட் எனக்கு இருக்கு அதில் சார்ட்ல. ஆமாம். அப்போ வந்துட்டு இந்த நியூஸ் அப்போ 9:30 ஓப்பன், சப்போஸ் எனக்கு இங்கே மேனிபுலேஷன் நடந்திருக்கு, நான் இடிஹெச்ல பார்க்கும்போது எனக்கு நியூஸ்க்கு வந்து மேனிபுலேட் ஆயிருக்கு, 9:30 வந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. அப்போ அங்கே போயிட்டு நான் பார்க்கும்போது அங்கே நான் இடிஹெச்ல மாற்றும் போது, அதாவது ஆர்டிஹெச்க்கு மாற்றும் போது எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தான் நடக்குமா, அங்கேயும் எனக்கு இன்னும் மறுபடியும் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகுமா? ஒரு குட்டி மேனிபுலேஷன் இருக்கும். விச் மீன்ஸ் பக்கத்தில் இன்டர்னலாக ஏதாவது ஒரு 1 மினிட்டோட ஹையை கட் பண்ணிட்டு கீழே இறங்குறது, இல்லை எஃப்இஜி ஏதாவது ஃபில் பண்ணிட்டு வருது, அப்படி இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா 8:30 நியூஸ் வந்தான்னு வையன், அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ரேஞ்ச் மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுவான். அந்த ஒரு கேண்டில் இப்படி இருக்கும், அந்த 8:30 கேண்டில். அது என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கிட்டே இருப்பான் இது உள்ளே. அந்த 9:30க்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேர் என்ன பண்ணோன்னா இந்த டேட்டாவோட ஹை அடிச்சிருவோம். நம்ம ஃபியூச்சர்ஸில் சொல்லும் போது இந்த டேட்டா ஹை டேட்டா லோன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உனக்கு அப்போ இங்கே ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிடும். அப்போ எஸ்எம்டி ஃபார்மாக செல்லாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன நடக்கும்னா 9:30 ஓப்பன் உடனே மொதல் ஹண்ட் ஆகிறது டேட்டாவோட லோவாக தான் இருக்கும். அது வெறும் டேட்டா லோவாக இருக்காது. நீ அதை ஆர்டிஹெச்சோட பெர்ஸ்பெக்டிவில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ரீவியஸ் டேவோட ஆர்டிஹெச் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும், அடுத்த நாளோட ஆர்டிஹெச் இங்கே ஓப்பன் ஆகும். அதோட 50% சேர்த்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிற கணக்காக வரும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு இதோட கேம். அதை நீங்கள் சார்ட்டில் பார்த்தா தான் புரியும். நான் எக்ஸாம்பிள்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில. லாஸ்ட்டாக 8:30 நியூஸ் வந்து டபுள் சார்ட் சொன்னா கரெக்டாக புரிஞ்சிருந்தாங்க. டபுள் சார்ட்டே இங்கே தேவையில்ல ப்ரோ. இங்கே ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க டேட்டா ஹை டேட்டா லோன்ற வார்த்தை ஒன்று இருக்கும், அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ டேட்டா ஹை டேட்டா லோனா ஒன்றுமே கிடையாது, நியூஸோட ஹைஸ் அண்ட் லோஸ். அதை நான் லாஸ்ட்டாக எந்த நியூஸ் ட்ரேட் பண்ணேன், ஏதோ ஒரு நியூஸ் ட்ரேட் பண்ணேன் என்கியூவில். அது ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஒரு டேட்டா வந்து. ஒரு என்எஃப்பி நியூஸ் நடந்தது ப்ரோ. என்எஃப்பி கூட கிடையாது, வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன். இட்ஸ் நாட் ஈவன் என்எஃப்பி. இது என்னது, இது ஒய்எம் எஃப்எம்சி. ஒய்எம்து கூட கிடையாதுடா, ஒய்எம்மோட எஃப்எம்சி இங்கே இருக்கு எனக்கு. இது கூட கிடையாது. அது எஃப்எம்சி வந்து 10க்கு வரது, 8:30க்கு வர நியூஸ். அஃபிஷியலாக 8:30க்கு ஒரு நியூஸ் வருமே, ஏதோ இருக்குது அந்த என்எஃப்பியோடது. எஃப்எம்சியோட மூவ் இங்கே இருக்குது. 8:30 நியூஸ் எங்கே? இங்கே இருக்குது தான் 8:30 நியூஸு. இங்கே தெரியுதா கைஸ்? 8:30 விக்கு. இது சிபிஐ நினைக்கிறேன். பிபிஐ. இல்லை இது சிபிஐ. ஆமாம் இது சிபிஐ. இங்கே இருக்குது பிபிஐ. இதுதான் 8:30. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்களேன், 8:30 இதுதான் நான் சொன்ன அந்த டேட்டா ஹை டேட்டாவோட லாஜிக். இப்போ இது எனக்கு தெரிஞ்சு இஎஸ் எவனாவது ஒருத்தர் அடிச்சிருக்கானா அந்த டேட்டாவோட ஹையை? இல்லை, அன்றைக்கி எவனுமே அடிக்கல. ஆமாம், புண்டாமா இங்கே லாங் அடிச்சு விட்டேன், இந்த ஹையை அடிக்காமையே ஊற்றிட்டான். நவ் இட் மேக் சென்ஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இது 8:30 டேட்டா ஹை. ஸோ நான் டேட்டா ஹையில் ஒரு லைன் போட்டுக்கிறேன், டேட்டா லோவில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ 8:30 என்ன பண்ணிட்டான், மேனிபுலேஷன் பண்ணிட்டானா? விச் மீன்ஸ் இது லண்டனோட லோ. லண்டனோட லோவை என்கியூ தூக்கிட்டான். இஎஸ்க்கு போய் பார்க்குற, இஎஸ் தூக்கிட்டான். ஒய்எம் தூக்கல. தெரிதா லண்டனோட லோ? அப்போ இங்கே என்ன பண்ணிட்டான், 8:30 மேனிபுலேஷன் பண்ணிட்டான். அப்போ 9:30 நமக்கு என்ன பண்ணுவான், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறான். இப்போ இங்கே நான் ஆர்டிஹெச்சோட லாஜிக்கை எடுத்துன்னு வரேன்.
ஆர்டிஹெச்சில் முதல் லிக்விட் எங்கே இருக்குது? ஏஎமோட ஹைஸ் இங்கே இருக்கா? ப்ரோ இப்போ 830 மேனிபுலேஷன் பண்ணிருக்கானா இல்ல அது ரேஞ்ச் செட் பண்ணான்றது எப்படி ப்ரோ கன்ஃபர்மேஷன் பண்றது? எஸ்எம்டி அது ஒண்ணு போதுமா ப்ரோ? எஸ்எம்டி தான் ப்ரோ வேணுமே ஃபியூச்சர்ஸில். எஸ்எம்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ப்ளஸ் அவன் ட்ரேட் ஆன இடம் எது? 15 மினிட்டோட பிபிஆர். அன்றைக்கி இங்கே தான் என்ட்ரி இருந்தது. எனக்கு மனசே கேட்கல, இந்த பிபிஆரில் போட்டு வச்சுருந்தேன். அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டோம். பட் யா ஷிட் ஹேப்பன்ஸ். யூ கைஸ் கேன் கன்சிடர் திஸ் அஸ் அ பிபிஆர், பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்ச். அந்த பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்சை தொட்டிருக்கான் கீ லெவல். ப்ளஸ் இங்கே 1 ஹவரோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருந்தது. அதுக்கு முன்னாடியே இங்கே வேறு ஒரு எஸ்எம்டி இருந்தது. நீ நல்லா அப்சர்வ் பண்ணனா இந்த லோவை என்கே தூக்கியிருப்பான், என்கே தூக்கியிருக்க மாட்டான். பட் ஒய்எம் டு கோத்தோஸ் லோஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி இருக்குது, விச் மீன்ஸ் 1 ஹவரோட ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி இருக்குது, ஃபாலோடு பை 15 மினிட்டோட லோவர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. ப்ளஸ் ஈவன் ட்ரேட் ஆனது வந்து இந்த இடத்துல இஃப் ஐம் நாட் ராங் அங்கே 1 ஹவரோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஹவரோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, 1 ஹவரோட சிஐஎஸ்டி. ஸோ இன்சைட் கீ லெவல் ஆர்எல்ஸ் இஃப் யூ கைஸ் கீ லெவல் உங்களுக்கு எஃப்இஜி தான் வேணும்னா ரிக்ளைம்டு எஃப்இஜி. ஸோ கீ லெவல் இருக்குது. நியூஸுக்கு முன்னாடி எஸ்எம்டி வந்துச்சு. இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா கேண்டில்ஸை கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கிறேன். இது என்னது? 9:15. அடுத்து ஓப்பன் ஆகக்கூடியது 9:30. இங்கே நீ நல்லா அப்சர்வ் பண்ணிப்பார். இதை தான் நான் சொன்னேன். இப்போ டேட்டா ஹைஸ் அடிச்சிட்டானா? நல்லா பார்த்துக்கோ. என் டார்கெட்டு இந்த ஹையே கிடையாது. இது ஆர்டிஹெச்சில் வச்ச ஹை. இது ஆர்டிஹெச்சில் வச்ச ஹை, இது கிடையாது. எனக்கு இடிஹெச்சோட ஹை யார்? இங்கே இருக்கான். அப்போ இவன் தான் என் டார்கெட்டு இந்த லாங் அடிக்க போகிறதா இருந்தால். இப்போ எனக்கு எஸ்எம்டியும் கொடுத்துட்டான். ஓகே, இப்போ நான் 5 மினிட்டுக்கு வரேன். இப்போ 5 மினிட்ல வந்து ஆர்டிஹெச்லேருந்து இடிஹெச்லேருந்து ஆர்டிஹெச்க்கு மூவ் பண்ணுறேன். இப்போ இங்கே க்ளோஸ் ஆகிருக்கான் அந்த கேண்டில். அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. இப்போ அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இப்போ நீங்கள் நல்லா பார்த்தனா இந்த ஹைஸை என்கியூ அடிச்சிருப்போம். எவனாவது ஒருத்தன் அந்த ஹைஸ் அடிக்காமல் இருப்பான். தெரிதா? இஎஸ் அடிக்கல அந்த டேட்டாவோட ஹையை. இங்கே நீ நல்லா நோட்டீஸ் பண்ணிப்பாரு. அடிக்கிற டைம் என்ன? 9:25. இப்போ அடுத்த கேண்டில் யார் ஓப்பன் ஆகிறா? 9:30. கொஞ்சம் தூக்கி நீங்கள் நீ போய் என்ட்ரான்னா நீ காலி. அடுத்த கேண்டில் ஆர்டிஹெச் என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் இறக்கு. இப்போ தான் டேட்டாவோட ஹையே அண்ட் ஆகுது. இப்போ நீ ஆர்டிஹெச்சில் பார்த்தனா மேலே அந்த ஹைஸை இப்போ நீ விட்டு வரான்னு நினைப்பேன். அதுக்கு பேர் என்னது? இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி. ஏன்னா கேப்பு பெருசாக இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்? அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். புல்லிஷ் கேண்டில். இப்போ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ எஸ்எம்டி வச்சுட்டு மேலே போகிறானா? இப்போ இங்கே என்ன ப்ரோ எஸ்எம்டி இருக்குது அப்படின்னா இப்போ அப்படியே இடிஹெச் மாற்றிப்பார். டடான் எங்கே? ஐயோ இங்கே ஒரு குட்டியோண்டு ஒரு லோ இருக்கும். எங்கன்னா கரெக்டாக இந்த இடம் 850 லோவை, விச் மீன்ஸ் இங்கே நீங்கள் 1 ஹவர் 1 மினிட் ஆர் 2 மினிட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு லோ இருக்கும், குட்டி லோ. விச் மீன்ஸ் இதுதான் நினைக்கிறேன் 849 லோ. இஎஸ் தூக்கலை, பட் என்கே தூக்கிட்டானா 849 லோவை. இப்போ கேப்பும் ஃபில் ஆயிடுச்சு, எஸ்எம்டிக்கு எஸ்எம்டியும் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இங்கே என்ன ப்ரோ கீ லெவல் இருக்குது, எப்படி ப்ரோ வந்துட்டு போனோம்? 1 ஹவரோட எஃப்இஜி, 1 ஹவரோட பிபிஆர், there are so many key levels there, you need to figure out which one you want. So SMT வந்துச்சு 8:30 மேனிபுலேஷன் முடிச்சிட்டான். இப்போ 9:30 டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஆனால் இப்போ பாரு, அடுத்த கேண்டில் யார் ஓப்பன் ஆகிறா? 10 என்ன பண்ணுறான்னு பாரு. லோ செட் பண்ணுறானா? அந்த லோ செட் பண்ணுற பீடியர் என்ன? ஐஎஃப்இஜியா? ஐஎஃப்இஜி. அப்போ 10 AM லோ கிடச்சிச்சு. அந்த ஹைஸ் வரைக்கும் நீ லாங் அடிக்கலாம். அந்த ஹைஸ் வரைக்கும் தான் நீ லாங் அடிக்கணும். அதை மீறி போனோன்னா நீ காலி. இப்படி தான் இந்த கேமை விளாடணும். 8:30 ஓப்பன், 9:30, 10 AM. இந்த 3 டைம்ன்றது இம்பார்ட்டண்ட்டான டைம். இப்போ இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த 10 AMக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. 10 AM ரிவர்சல் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேரு. 10ல் 2 தடவை தான் இந்த 10 AM கேண்டில் மொத்தமாக ரிவர்ஸே அடிக்கும். 10 AM எப்போவுமே கண்டினியூஷன் தான். அந்த நான் சொன்ன அந்த சிம்பிள் லாஜிக் தான். 8:30 அக்யூமுலேஷன்னா
9:30 மேனிப்புலேஷன் ஆகிட்டு அந்த 9:30 to 10 அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே கேண்டில் கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் என்ன பண்ணுவான் 10 AM கண்டினியூஷன் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை கண்டினியூ பண்ணுவான். 10 AMக்கு இந்த ஹை செட்டே ஆகக்கூடாது எக்காந்து கொண்டும். ஏன்னா 10 AM நான் சொன்ன மாதிரி ரிவர்சல்ன்றது ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, 10ல் 2 தடவை தான் அந்த மாதிரி நடக்கும். 9:30 to 10 அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த ஒரு செல் மூவ் வந்துடணும். 9:30 தான் ஹை செட் பண்ணணும். 9:30 ஹை செட் பண்ணுவோம், 10 AMக்கு இங்கே கிடக்கணும். 10 AM ஓப்பன் ஆனே இங்கே ட்ரேட் ஆகிற ஏதாவது 15 மினிட் எஃபிஜிக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு கீழே ஊற்றிடுவோம். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு 8:30 மேனிப்புலேஷன் 9:30 டிஸ்ட்ரிபியூஷன், பட் ஆனால் 9:30 அந்த டார்கெட்டை அடிக்கலை. அப்போ 10 AM ஓப்பன் ஆனே என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எஃபிஜிக்குள்ளே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு அதை போய் அடிப்போம். அதுக்கு தான் இப்போ ஒரு காமிச்ச எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா, 9:30 ஓப்பன் ஆனால் பட் அந்த ஹைஸ் அடிக்கலை. அங்கே மேலே ரிலேட்டிவ் ஈக்குவல் வைஸ் மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணா கீழே ஊற்றுனானா 10 AM கண்டினியூஷன். ஐசிடியோட கிளாசிக் ப்ரொஃபைலிங் லண்டன் லோ ஆஃப் த டே. அப்போ NY ரிவர்சல் கிடையாது, NY கண்டினியூஷன். அந்த டார்கெட் அடிக்கிற வரைக்கும் NY கண்டினியூஷன். அதே தான் இதே இடத்துல 10 AM ஓட லாஜிக். புரியுதா? புரிஞ்சிச்சு. 10 AM ரிவர்சல் கிடையாதுன்றது கேரண்டி கிடையாது, பட் த ஆட்ஸ் ஆஃப் செட்டிங் 10 AM ரிவர்சல் இஸ் வெரி லெஸ். 10ல் 2 நாள் இல்லை 3 நாள் தான் அந்த 10 AMன்றது மொத்தமாக ரிவர்ஸ் அடிப்பான். விச் மீன்ஸ் நான் எப்படி ரிவர்ஸ் அடிப்பான்னு சொல்கிறேன்னா 9:30 இப்படியே போயிட்டே இருக்கும். 10 AMக்கு ஹை செட் பண்ணிட்டு விட்டு அப்படியே மொத்தமாக சொதப்பி விட்டுரும். நீ இந்த ஃப்ரைடேவோட எக்ஸாம்பிள் கூட எடுத்து பார்த்தனாலுமே உனக்கு 10 AM ஹையே செட் பண்ணியிருக்க மாட்டான். 9:30லேருந்து அந்த 10 AM ரிவர்சல் ஆயிருக்க மாட்டான். 10 AM கண்டினியூஷன் தான் அது. நீ நல்லா பார்த்தனா எல்லாரும் சொல்லுவாங்க 10 AM ரிவர்சல், அது 10 AM ரிவர்சலே கிடையாது. யார் ஹை செட் ஹை யார் செட் பண்றா? இது வந்திருந்தா நமக்கு ஹை யார் செட் பண்றா? 9:30 9:45 10 AM எங்க ஓப்பன் ஆவறான்? இங்க தானே ஓப்பன் ஆவறான். ஆமா. அப்ப 10 AM ஹையே செட் பண்ணலையே. 9:30 என்ன பண்ணிருக்கான்? அக்யூமுலேஷன், 9:30 மேனிப்புலேஷன், 10 AM டிஸ்ட்ரிபியூஷன். ஏய் ரிச்சி, நான் போட்டுருந்தா, நான் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுறேன் ஃபோல்டரில். நீ பார்த்துட்டு டவுட் இருந்தால் எனக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணு. பார்த்து போய்ட்டு வா. ஸோ புரிஞ்சுதா கைஸ்? புரிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் எண்டாகு என்வாகு இந்த ஒரு லாஜிக் இருக்குது. இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் அதெல்லாம் எஃபிஜிஸாக தான் கன்சிடர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதை அப்படியே அதே லாஜிக்லேயே வச்சுக்கோங்க. என்டாக்ஸ் ஆர் என்வாக்ஸ் ஆர் ஜஸ்ட் எஃபிஜிஸ். இந்த கிறுக்கு கூதியானுங்க சொல்லுவானுங்க அந்த எண்டாகோட 50%ல ரியாக்ஷன் பாருங்கள், கான்சிக்வென்ட் என்க்ரோச்மெண்ட் 25%, 50%, அது உங்களை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள். அந்த எண்டாகோட 50% அப்படின்றது தேவையும் கிடையாது. நான் அதெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே கேப் இருக்கா, அப்போ இதுக்கு பேர் எஃப்இஜி, அவ்வளோதான். இங்கே ஆர்டர்ஸ் ஃபில் ஆகலை. அப்போ மார்க்கெட்டு எப்போ வேணால் அந்த இடத்துக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு போகலாம். இட் இஸ் எ கீ லெவல். அதை நான் ஒரு எஃப்இஜியாக தான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு பேர் என்ன, நியூஸ் டைமில் வரதுக்கு பேர் ஸ்லிப்பேஜ். அதே தான் இங்கேயுமே. லாஸ்ட்டாக இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, அதுக்கு அடுத்த ஆர்டர் எங்கே போட்டிருக்கானுங்க? இங்கே தான் போட்டிருக்கானுங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன, வெற்றிடம். இங்கே ஆர்டர்ஸே கிடையாது. அப்போ மார்க்கெட்டு எத்தனை தடவை வேணால் அந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம். அதை இந்த லூசு கூதிங்க காம்ப்ளெக்ஸ் ஆக்கிப்பானுங்க. இதோட 30% வரணும், 25% வரணும், 50% வரணும், 75% வரணும். அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ட்ரேடிங் நீட்ஸ் டு பி சிம்பிள். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன, இது ஒரு எஃப்இஜி, இது ஒரு கீ லெவல், அவ்வளோதான். உனக்கு எந்த கீ லெவலும் இல்லைனா நீ எண்டாக் என்வாக்ஸை கீ லெவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி எஃப்இஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ஜாலியாக வேறு யார்கிட்ட கேட்டு கற்றுக்கோங்க. எனக்கு தெரியாது. நான் இப்படி தான் சிம்பிளாக வச்சுப்பேன். ஆனால் நான் சொன்ன அந்த ஒரு இம்பார்ட்டண்டான வார்த்தை எஸ்எம்டின்றது இங்கே எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு ஒன் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறு. அதேமாரி நீ ஹோல்ட் பண்ணனா இட்ஸ் அப் டு யுவர் ஓன் ரிஸ்க். ஏன்னா ஃபியூச்சர்ஸில் எஸ்எம்டின்றது அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும் மார்க்கெட். அதை மீறி நீ ஹோல்ட் பண்ணுற அப்படின்னா ஒன்று யூ நீட் டு ஹேவ் எனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அது எப்படி அவன் அடிக்காமல் உள்ளான்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா யூ வில் கெட் ஸ்டாப் அவுட். அதுக்கடுத்து உனக்கு ரியாக்ஷனே இருக்காது. ஏன்னா அங்கே எஸ்எம்டி ஃபார்ம் ஆன அடுத்த நிமிஷம் வரக்கூடிய கேண்டில் ஹெவி டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வரும். ப்ரோ ஒரு டவுட்டு. சொல்லு ப்ரோ. ஒரு பை என்ட்ரி போயிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ இந்த இடத்துல மேல ஒரு சம்மோ ஷார்ட்டுக்கு ஒரு பிடிஆர் இருக்கு. 1 ஹவர்ல நான் போறேன் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் பிடிஆர் இருக்கு. அங்க இருந்து ஒரு எஸ்எம்டி தந்து அது ஷார்ட் ஆகுதுன்னா எனக்கு இன்னும் டிஓஎல் ரீச் ஆகல. இந்த மாதிரி சினாரியோல நான் என்ன ப்ரோ பண்றது? அதுதான் நான் இப்போ சொன்னது. அந்த 3 அசெட்டுமே அந்த ஹையை தூக்காம இருக்கானுங்களான்றது மேட்ரு. ஓகே, எவனாவது ஒருத்தன் தூக்கிட்டானா அது எஸ்எம்டி ஆக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஏதாவது ரேர் சினாரியோல தான் அது அப்படியே கண்டினியூ ஆகுறது, டிஓஎல்லையும் உடச்சு மேலே போகிறது.
ரேர் சினாரியோன்னு கிடையாது ப்ரோ, கன்விக்ஷன் ஆன் டார்கெட்ஸ் அவ்வளோதான். இந்த இடத்துல அந்த டார்கெட் செட் பண்ணுறது நீ எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருந்திருக்க, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேயே பண்ணும். இப்போ நாங்கள் அன்றைக்கி அடித்தது எல்லாமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆல் டைம் அடிக்கணும். பட் நான் பண்ண தப்பு, நான் அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. நான் எப்போவுமே ஆர்டிஹெச்சை இன்னொரு டேப்பில் வச்சுருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஃபியூச்சர்ஸ் டேப் இருக்கும் தெரியுதா? ஆமாம். அதில் ஒன்று எக்ஸிக்யூஷன் டேப்பாக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் இருக்கும், NQES இருக்கும், இன்னொன்று NQO RTHல வச்சுருப்பேன். பட் நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே ETHல வச்சுருந்தேன். அதான் நான் பண்ண தப்பு. RTHல மட்டும் வச்சுருந்தேன்னா நான் ஷார்ட்டு தான் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பேன். ஏன்னா RTH அதோட டார்கெட்டை முடிச்சிட்டான். இதுக்கு மேலே போகணும்னு அவசியமே இல்லை. ப்ளஸ் ஹைஸில் SMT இருக்குது, NQ அந்த ஹைஸை தூக்கிட்டான், YM தூக்கல அந்த ஹைஸை. நான் இது வரைக்கும் NQலையும் ESலையும் மட்டும்தான் ப்ரோ நான் SMT பார்க்கறது. YMலையும் பார்க்க சொல்கிறீங்களா ப்ரோ? ப்ரிஃபரபிள் கிடையாது ப்ரோ, அதுதான் ப்ரோ ரூலு. YM ஒரு அசட் இண்டிசஸ் தானே ப்ரோ? கரெக்டு தாங்க. இல்லை கேட்குறேன் நான். ப்ரிஃபரபிள்னு கிடையாது, அவனை நீங்கள் பார்த்தே ஆகணும். 3 அசட்டுமே உங்களுக்கு 3 கண்ணு. ஓகே. ஏன்னா எவனா ஒருத்தன் தூக்கிட்டானா உங்களுக்கு இருக்க வேலை காட்டுறோம். அதே மாதிரி கைஸ் எக்காந்து கொண்டு YMல மட்டும் ட்ரேடே எடுத்துடாதீங்க. 10ல் 8 ட்ரேடு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். அவன் ஒரு கிறுக்க. பெட்டர் நீ எடுக்க போகிற ட்ரேட்ஸு NQESல வச்சுக்கோ, அனாலிசிஸ்க்கு YM ஆட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று, உன்னோட அனாலிசிஸ் எல்லாமே NQESல தான் இருக்கணும், MNQ MESல இருக்கக்கூடாது. உன் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் MES MNQல இருக்கணும். உன் ட்ரேடோட அனாலிசிஸ் NQESல தான் இருக்கணும். மினியில் அனாலிசிஸ் பண்ணு, மைக்ரோவில் ட்ரேட் பண்ணு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இது புரிஞ்சிச்சா? அவ்வளோதாங்க. இதுதான் ஃபியூச்சர்ஸோட பேசிக்ஸு. பேசிக்ஸ்ன்னு கிடையாது, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கேக்குது ப்ரோ. ப்ரோ இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் இந்த ஸ்கேலிங் ரூல்ஸ் அப்படின்னா என்ன ப்ரோ? புரியல ப்ரோ. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஸ்கேலிங் ரூல் இருக்குல்ல ப்ரோ? ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஸ்கேலிங் ரூல்ஸ் எஸ் நோங்கிறாங்க. ஸ்கேலிங் ரூல்னா என்னது? ஸ்கேலிங் அக்கௌண்ட்டை ஸ்கேல் அப் பண்ற ப்ரோ. இப்போ 50,000லேருந்து 75,000 நீ அக்கௌண்ட்டை ஸ்கேல் அப் பண்ற. இல்ல புது அக்கௌண்ட் வாங்கலாமா இல்ல அப்படியே அக்கௌண்ட் ஸ்கேல் பண்ணலாமா? அப்படியே ஸ்கேல் அப் பண்ணுவாங்க ப்ரோ. புது அக்கௌண்ட் நீ வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீ 50,000 அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க, அவன் ஒரு குறிப்பிட்ட லெவல் சொல்லுவான். இப்போ 4X பொறுத்த வரைக்கும் 10% நீ லைவ்ல பண்ணனா உனக்கு அக்கௌண்ட்டை ஸ்கேல் அப் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி இப்போ 50,000 அக்கௌண்ட் வாங்குறேன், இப்போ நான் 10% பண்ணிட்டேன். 50,000லேருந்து 55,000 எடுத்துட்டு போய் நான் பே அவுட் போட்டேன் லைவ்ல 10% எடுத்துட்டு. அப்போ எனக்கு என்ன பண்ணுவேன்னா, அடுத்த தடவை பே அவுட் போட்டு அக்கௌண்ட் எனக்கு மறுபடியும் வரும்போது 50,000ல இருக்காது, 75,000 இருக்கும் என் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ். அது எப்பனாலும் மாத்தலாம்ல ப்ரோ? நம்ம ஸ்கேலிங் நீ எப்போ 10% அடிக்கிற அப்போ உனக்கு அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் அப் ஆகிடும் ப்ரோ. ஓகே. நீலாம் போய் மாற்ற மாட்டேன். உன் 10% அடிச்ச அடுத்த நிமிஷம் உனக்கு மெயில் வந்துடும், யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் ஸ்கேல்ட் அப் டு திஸ் கேபிட்டல் அப்படின்னு. அந்த கேபிட்டல் சைஸ் ஒரு பிளாட்ஃபார்முக்கு மாறும். ஓகே ப்ரோ. அவ்வளோதான். தேங்க் யூ ப்ரோ. உனக்கு பே அவுட் வந்துச்சா? இல்ல ப்ரோ, மண்டே தான் வரும் ப்ரோ. ஓகே. ஸோ கைஸ் இவ்வளோதான் கைஸ் ஃபியூச்சர்ஸில். இப்போ அடுத்தது எப்படி ப்ரோ நான் ஒரு பொசிஷனில் கான்ட்ராக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறது, இது இப்போ அவங்களுக்கானது. எப்படி ப்ரோ நான் என்னோட ஒரே ஒரு ட்ரேடு தான் ப்ரோ எடுக்கிறேன், பட் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் சைஸிங் ஹெவியாக போகலான்னு இருக்கேன் ப்ரோ. சைஸிங் ஹெவியாக தான், லைக் ரேண்டமாக கிடையாது, பைத்தியக்கார கூதி மாதிரி நான் பாட்டு இஷ்டத்துக்கு அடிக்க போகிறது கிடையாது. பட் ஆனால் எனக்கு அந்த ஒரு ட்ரேடோட ஃபுல் பொட்டன்ஷியல் அடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ப்ரோ. எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது ஆப்வியஸ்லி ஸ்டாப் லாஸ் தான், அது வேறு விஷயம். பட் இந்த இடத்துல நான் எப்படி என்னோடய ஸ்கேல் அப் பண்ணன்றதை சொல்கிறேன். இதுதானே இன்றைக்கான ட்ரேடு. இது கூட கிடையாது. இங்கே இப்போ அன்றைக்கி நான் இந்த ட்ரேடு தான் வரேன். அன்றைக்கி இந்த ட்ரேடு தான் எடுத்திருந்தோம் லைவில். அன்றைக்கி இங்கே என் பயாஸ் லாங்கு, ஏன்னா மேலே ஈக்குவலை வச்சுருந்தான். இந்த புதன்கிழமை ட்ரேடு இது நல்லா ஞாபகம், என் பர்த்டே அன்றைக்கி வந்த ட்ரேடு. ஸோ மேலே ஈக்குவலைஸ் வச்சுருந்தான், என் பயாஸ் லாங். இப்போ நான் இந்த இடத்துல 1 மினிட்ல உள்ளே போந்துட்டுருக்கேன். 1 மினிட்ல உள்ளே போனோன்னே எனக்கு இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணேன், அடுத்த கேனில் ஓப்பன் ஆகும்போது இங்கே ஒரு 6 கான்ட்ராக்ட், 4 போனேன் அன்றைக்கி தெரில, 4லேருந்து 6க்குள்ளே ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போயிருந்தேன். அடுத்து இது ஃபுல்லாக ஓட விட்டேன். ஏன்னா இந்த ட்ரேட் வந்து நான் எதிர்பார்த்தது எனக்கு இங்கேயே திரும்பணும்னு, பட் இவ்வளோ டீப்பாக திரும்பிட்டான். ஸோ எனக்கு ரிஸ்க் வைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்து $200 250 ஏதோ சம்திங் ரிஸ்க் வச்சுருந்தேன் இந்த ட்ரேடு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்காக. இது என்ன 946 947 948 நான் எதிர்பார்த்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக என் என்ட்ரி இங்கே தான் இருக்கணும். பட் ஆனால் எனக்கு ஃபியூச்சர்ஸ் பற்றி தெரியும், அதை க்ளோஸ் வைக்கிற மாதிரி வந்துட்டு லைட்டாக க்ளோஸ் வைக்காமல் உள்ளே இறக்கிடுவோம். ஸோ அதனால் நான் அதுலேயே என்ட்ரு ஆகிட்டேன். இது 948, அடுத்தது 949, அடுத்தது 950.
இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே நான் 5 மினிட்டுக்கு போகிறேன். 5 மினிட்ல எனக்கான சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியும் வந்துருச்சா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட இந்த இனிஷியல் பொசிஷன் இருக்கு பார், இதை பிரேக் ஈவன் போட்டுட்டு புது பொசிஷன்ஸை ஆட் பண்ணேன் இந்த இடத்துல. இப்படி தான் நீ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸஸ் லைக் கான்ட்ராக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த ஒரே ட்ரேடு தான், ஒரே ஐடியா தான். ஏன்னா இந்த ட்ரேடுக்கு டார்கெட் இங்கே கிடையாது, இந்த ட்ரேடுக்கு டார்கெட் இந்த ஹைஸில் இருந்தது. ஏன்னா இது ஃபுல்லாக எல்லாரும் ப்ளஸ் இங்கே மேலே ஈக்குவலைஸ் மொத்தமாக தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த ஒரு ட்ரேடோட ஐடியா. இனிஷியல் ட்ரேடுக்கு 200 ரிஸ்க் வைக்கிறேன். அது போக அடுத்து ஏன்னா இந்த ட்ரேட் இப்போ நான் பிரேக் இன் போட்டேன், மறுபடியும் அதே 200 இந்த ட்ரேடுக்கு ரிஸ்க் வைப்பேன். இப்போ எனக்கு இது லாஸ் ஆச்சுன்னா வெறும் 200 தான் லாஸ் ஆக போகுது. ஆனால் இது எனக்கு போச்சுன்னா இது ஒரு 200. இது இனிஷியலாக எங்கே வச்ச ஸ்டாப் லாஸை ஒரு நிமிஷம் இந்த லைனில் வைக்கிறேன். இது ஒரு 1000, இது ஒரு 200 300 $1300 வரும். ஆனால் போனால் எனக்கு எவ்வளோ போகுது? வேறு 200. இப்படி தான் நீ பொசிஷன்ஸை ஆட் பண்ணும். ஆவரேஜ் தானே ப்ரோ ஆகும், எப்படி செப்பரேட்டாக எடுக்க முடியும்? ஆமாம் ப்ரோ, ஆவரேஜ் தான் ஆக போகுது எனக்கு. பட் ஆனால் இங்கே இந்த இடத்துல எனக்கு ஆவரேஜ் ஆகாது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்குள்ளே மீடியமாக ஆவரேஜ் ஆகும் நடுவில். ஆமாம் ப்ரோ. இப்போ எஸ்எல் எங்கே ப்ரோ வைப்பீங்க? எஸ்எல் இங்கே தான். அப்போ மொத்தமாக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 கான்ட்ராக்ட் இருக்குது, இப்போ 2 ஆட் பண்ணுறீங்க, மொத்தம் 5 அந்த இடத்துல வந்துடும் கரெக்டாக? ஆமாம். அப்போ 5 எஸ்எல் கீழே வந்ததுன்னா ரிஸ்க் அதிகமாக தானே ப்ரோ ஆகும்? ஏன் ஆக போகுது? எனக்கு இவன் கீழே வந்து மறுபடியும் என் பை ப்ரைஸ் தொட்டா எனக்கு இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கிறது ப்ளஸ் டேலி ஆகிடுமே எனக்கு இங்கே. எனக்கு அதாவது இப்போ எனக்கு ஆவரேஜ் ஆகுறது எப்படி ஆகும்னா, இப்போ இங்கே ஒரு இப்போ நம்ம 251 நான் வாங்குறேன் மொதல் பொசிஷனை. ஓகே ப்ரோ. அடுத்த பொசிஷனை நான் 300 வாங்குறேன். இப்போ எனக்கு 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஆட் ஆகாது எனக்கு. அந்த 50ல் எது சரிக்கு சமமாக இருக்கும்? 25. அப்போ அந்த ப்ரைஸ் பாயிண்டில் தான் எனக்கு போய் ஆவரேஜ் ஆகும். அப்போ எனக்கு இங்கேருந்து எடுக்கிற பொசிஷன் புது பொசிஷனு இந்த இடம் வர வரைக்கும் நான் ப்ளஸில் தான் இருப்பேன். எப்போ இந்த இடத்த தொட்டுட்டு இதுக்கு கீழே போக ஆரம்பிக்கிறேன்னா அப்போ தான் நான் நெகட்டிவ்க்கு போவேன். பட் இங்கே வைக்கிற லாஸ்ன்றது எனக்கு மேனேஜ் ஆகிடும். அந்த 200னா 200லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு $50 $40 சேர்த்துப்போம், அவ்வளோதான். ஏன்னா நான் இனிஷியலாக வச்ச பொசிஷன் தான் எனக்கு பியில் தானே இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்லி அவன் இங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்தானா எனக்கு அந்த இனிஷியலாக வச்ச 3 கான்ட்ராக்ட் எனக்கு இங்கே க்ளோஸ் ஆகிடுமே பிரேக் ஈவனில். பிரேக் ஈவன்னா பிரேக் ஈவன் டு த டிக் பிரேக் ஈவனில் க்ளோஸ் ஆகாது. நான் சொன்ன அந்த $50 $40 எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டில் க்ளோஸ் ஆகும் எனக்கு இங்கே. புரியுது. அப்போ ஆக்சுவல் ரிஸ்க் எங்கே க்ளோஸ் ஆகும்னா இதுதான். மொத்தமாக டிபிஎஸ் வச்சா எனக்கு 200 லாஸ் ஆகும். அன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. நான் ஆவரேஜ் அடிக்கிறேன், இந்த கேண்டலில் வந்து எனக்கு மொத்தமாக 218 230 இதை லாஸ் ஆச்சு இந்த இடத்துல. ஆனால் நான் இந்த ட்ரேடுக்கு போனது இங்கே ஒரு 200, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 200. ஓகே ஓகே. அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போது நான் வந்து இப்போ மொத்தம் 5 ஓடிட்டு இருக்குன்னா 3தோட இதுவும் வந்து என்னோட என்ட்ரி ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்து லிமிட் ஸ்டாப் ஆர்டர் செட் பண்ணிருவேன். புரியுது, இப்போ புரியுது. கீழே வந்து மீதி இருக்க 2தோட ஸ்டாப் ஆர்டர் எண்டில் இருக்கும். ஆமாம், ஸ்விங்கில். அப்போ ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வைப்பேன்னு பார்த்தோன்னா, நீ ரெண்டாவதாக ஒரு பொசிஷன் ஆட் பண்ணுறப்ப 2 கான்ட்ராக்ட் அதோடது மட்டும் தான் ஃபுல் ரிஸ்கில் இருக்கும். மொதல் பொசிஷனோட ரிஸ்க் 0.10% தான் உனக்கு அங்கே ரிஸ்கே இருக்கும். பிரேக் ஈவனில் இருக்காது. பட் அந்த 0.10% எக்ஸ்ட்ரா ஒரு $50 $60 சேர்த்துப்போம், அவ்வளோதான். புரியுது ப்ரோ. உன்னோட ஒரிஜினல் $400 ரிஸ்க்குன்றது இருக்காது இங்கே. ஸோ இப்படி தான் கைஸ் நான் ஸ்கேல் பண்ணுவேன் நல்ல ட்ரேட்ஸில். சம்டைம்ஸ் அது ஃபுல் போட்டும் அடிப்பேன், சம்டைம்ஸ் ரிஸ்க்கும் கம்மியாகவும் வைப்பேன். ஏன்னா நான் எதிர்பார்க்குறது அங்கே நடக்கணும் அந்த டைமுக்குள்ளே. ஹவு டு புக் பார்ஷியல்ஸ் ப்ரோ. இப்போ பார்ஷியல்ஸ் வர நான் சொன்ன மாதிரி என்கியூவில் போனால் என்கியூவில் போனால் பார்ஷியல்ஸ் எடுக்க முடியாது, எம்என்கியூவில் பார்ஷியல்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு 5 கான்ட்ராக்ட் அடிக்கிறேன், இங்கே ஒரு 3 கான்ட்ராக்ட், மொத்தம் எனக்கு இப்போ 8 கான்ட்ராக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஹைஸை கிராஸ் பண்ணும்போது இப்போ நான் பை அடிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் உங்களோட இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆன் பண்ணிவிட்டு 1 கிளிக் ட்ரேடிங்னு ஒன்று இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கி, ஓகேவா? உங்கள் கை தவறி இங்கே நீங்கள் தொட்டிங்கன்னா ஆர்டர் வந்துடும். ஸோ அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும். நான் இதை எப்போ ஆன் பண்ணுவேன்னா, நான் எப்போ ட்ரேட் பண்ண போகிறேனோ அப்போ மட்டும் தான் ஆன் பண்ணுவேன். மற்ற எல்லா நேரமே எல்லாம் இருக்கும். இதை வந்து இப்படி ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா இங்கே நடுவில் 0 வந்துடும். இப்போ நான் இதை ஆன் பண்ணி விட்டேன்னா இங்கே எனக்கு 1 வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 8 கான்ட்ராக்ட் வந்து லாங் அடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு இந்த ஹையில் 5 கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணணும். டக்குன்னு இங்கே வந்துட்டு
5ன்னு மாற்றிட்டு -1. இப்போ எனக்கு 5 கான்ட்ராக்ட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பை பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும், செல் பண்ணணும். இந்த ஹையை தொட்ட அடுத்த நிமிஷம் 5 கான்ட்ராக்ட் நான் செல் பண்ணிடணும். ஆனால் இங்கே தான் நீங்கள் வந்து இந்த ஒரு மேட்டரை நோட் பண்ண மாட்டீங்க. இப்போ நீ இனிஷியலாக அடிச்சிருப்ப பாரு, அதோட ஸ்டாப் லாஸ் இங்கே 8ன்னு தானே இருக்கும் கான்ட்ராக்ட்ஸு. ஏன்னா 8 கான்ட்ராக்ட் நீ போயிருக்கீங்க, உன் ஸ்டாப் லாஸ் 8ன்னு தானே இருக்கும். உன்னோட டேக் ப்ராஃபிட்லேயே 8 கான்ட்ராக்ட்னு இருக்கும். நீங்க 5 கான்ட்ராக்ட் பார்ஷியல் எடுத்த அடுத்த நிமிஷம் அதை ரெண்டுத்தையும் நீ மாத்தணும் மேனுவலா போயிட்டு. அந்த இடத்துல 8 மாத்திரனா உனக்கு அது இன்னொரு ஆர்டரா ஃபில் ஆயிடும், செல் என்ட்ரி ஃபில் ஆயிடும். புரியுது. இந்த இடத்துல 8ன்ற நம்பர் இருக்கும். அந்த நம்பரை தொட்டனா இப்போ நான் எப்படி இந்த இடத்துல இப்படி நம்பர் தொட்டனே இந்த மாதிரி காட்டுச்சு, அதே மாதிரி ஒரு பாக்ஸ் அந்த இடத்துலயும் காட்டும். அங்கே போயிட்டு நீ 8லேருந்து இப்போ இங்கே 8ன்னு இருக்கும், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 8ன்னு இருக்கும். அந்த இடத்துல நீ அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், மைனஸ் கொடுத்து 5 கான்ட்ராக்ட் வெளில எடுத்துட்டு, அப்போ உனக்கு இன்னும் 3 கான்ட்ராக்ட் தான் இருக்கும். 3ன்னு கொடுத்துட்டு அங்கே ஓகே கொடுத்தனா இங்கேயும் 3ன்னு மாறிடணும், இங்கேயும் 3ன்னு மாறிடும். புரியுது. இப்போ அடுத்த 3 பொசிஷனை எனக்கு இங்கே க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை எனக்கு போர் அடிச்சிச்சு, நான் இங்கே ஒரு 2 கான்ட்ராக்ட் எடுத்துட்டு மிச்சம் ஒன்று மட்டும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்போ உனக்கு ப்ரைஸ் மறுபடியும் இங்கே வந்து தொடுதோ அப்போ மறுபடியும் இங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு செல் பண்ணிடுவேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி செல் பண்ணிட்டு இங்க இருக்கிற 3ன்ற நம்பர்ல 1ன்னு மாத்தி விட்டுருவேன். கீழே 1ன்னு மாத்தி இல்ல மேல மாத்தினாலே உனக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கா 1ன்னு மாறிடும். அதை நீ பண்ணாம விட்டுட்டியோ உன் சோலி முடிஞ்சு. பிரைஸ் என்ன பண்ணுனா, இங்க நீ 8 கான்ட்ராக்ட் போயிருப்ப, நீ 5 கான்ட்ராக்ட வெளில எடுத்திருப்ப, ஆனா இங்க நம்பர் 8ன்னு தான் இருக்கும். உனக்கு இந்த ஹையை தொட்டா 3 கான்ட்ராக்ட் பை ஆர்டர் க்ளோஸ் ஆயிடும். ஆனா மிச்சம் இருக்க 5 கான்ட்ராக்ட் செல் ஓபன் பண்ணி விட்டுரும் அது. ஏன்னா நீங்க பை அடிக்கும் போது இங்க ஸ்டாப் லாஸ் என்ன சொல்லுவோம்னா, செல் ஸ்டாப் பண்ணுவ, டார்கெட்டை செல் லிமிட்னுவ. அதாவது என்ன அர்த்தம், அதாவது எனக்கு இங்கேருந்து 8 கான்ட்ராக்ட் இந்த லைனை தொட்டா எனக்கு என்னோட பொசிஷன்ஸை செல் பண்ணிடுன்னு நீ சொல்ற மார்க்கெட்டுக்கு. ஆனா நீங்க 8 கான்ட்ராக்ட் அடிச்சிருப்ப, 5 வெளில எடுத்துட்ட, இப்போ உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறதே 3 தான். ஆனா இங்க உனக்கு 8 கான்ட்ராக்ட் செல் பண்ண சொல்லிருக்கேன் நீ மார்க்கெட்டை. அப்ப அது என்ன பண்ணும், 3 க்ளோஸ் பண்ணா மிச்சம் அது வந்து திரும்ப செல் ஆர்டர் ஆயிடும், செல் ஆர்டர் போட்டு விட்டுரும் உனக்கு. அதனால தான் இந்த இடத்துல இருக்க நம்பர்ஸ் எப்பவுமே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். நீ பார்ஷியல்ஸ் எடுக்கும்போது அதுவும் சேர்த்து மாறுதா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா இங்க நம்ம ஃபியூச்சர்ஸ்ல பை பண்ணா, இப்போ நம்ம ஃபோரெக்ஸ் ப்ராப்ஃபார்மா இருந்தால் SLTPன்னு செட் பண்ணுறோம். இங்கே அப்படி செட் பண்ண மாட்டோம். பை அடிச்சுனா செல் ஸ்டாப்னு இருக்கும், ஸ்டாப் லாஸ்னா செல் ஸ்டாப்பு, டார்கெட்னா செல் லிமிட்டு. அதே மாதிரி நீ செல் அடிக்கிறனா அதோட ஸ்டாப் லாஸ் பை ஸ்டாப்ஸ்னு சொல்லுவோம், டார்கெட்டு பை லிமிட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அந்த வார்த்தை மென்ஷன் ஆகும் நம்ம யூஸ் பண்ணும்போது. புரிஞ்சுதா கைஸ்? புரிஞ்சு. அதே மாதிரி லண்டன் ட்ரேட் பண்ற ஆட்கள், சுகந்தன், வேற யார் லண்டன் ட்ரேட் பண்றீங்க நீங்க? ஹரிஷ். நீங்க 2 பேர் ரிஸ்க் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கோங்கடா. இன்கேஸ் லண்டன் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல ப்ரோ அப்படின்னா, லண்டன்ல எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாத்துக்குமே 150லேருந்து 200க்குள்ள ரிஸ்க் வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு ஒரு நாளைக்கு 1% $500, அட்லீஸ்ட் உனக்கு மினிமம் $300 நீ NYக்கு கேமுக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோ. சரி, ஓகே. லண்டனை நீ ட்ரேட் பண்ண போறனா 200க்கு மேல ரிஸ்க் வைக்காது. ஏன்னா அதுவே உனக்கு இன்கேஸ் நீ லண்டனோட லோ புடிச்சிட்டனா அவ்வளவுதான், அதான் லோ ஆஃப் தி டே. நீ NYக்கு போய் பொசிஷன் ஆட் பண்ணனும் அவசியமே கிடையாது, அது பாட் வச்சு கண்டினியூஷன் போய்டும் அந்த 2 கான்ட்ராக்ட். அதனால லண்டனுக்கு மட்டும் எக்காந்து கொண்டும் 200க்கு மேல ரிஸ்கே போவாதீங்க. ஓகே. ஏன்னா நான் சொன்ன அதே லாஜிக் தான். ஈவன் இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எனக்குமே சம்டைம்ஸ் நான் லண்டன் அடி வாங்குவேன். ஏன்னா லண்டன்ன்றது அது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான டைமே கிடையாது. அது 9:30 தான் ஸ்டாக் மார்க்கெட். லண்டன்ன்றது நம்மளோட ரிஸ்க்ல விளாட்றோம். ஸோ அப்படின்றக்கப்ப அந்த இடத்துல போயிட்டு நான் லண்டன்லேயே $1000 விட்டேன்னா நியூயார்க்கில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, பானு வேடிக்கை தான் பார்த்துன்னு வரணும் நான். ஏன்னா என் அக்கௌண்ட் லாக் அவுட்டில் இருக்கும். ஏன்னா நீ வரும்போதே உள்ளே வரும்போதே ஒரு நாளைக்கு 500ன்னு ஃபிக்ஸ் ஆகிக்கும், அவ்வளோதான். அந்த 1% நீ இன்னைக்கு லூஸ் பண்ண போகிற. இன்கேஸ் உனக்கு லண்டனில் ட்ரேட் வரலன்னா உனக்கு NYயில் சம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உனக்கு $500 ரிஸ்க் இருக்குது, அதை நீ 250 2 தடவை கூட 2 ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் அப் பிளான். இங்கே வந்து நீங்கள் வந்து 1 மாதம் வரைக்கும்லாம் எத்தனை போனீங்கன்னா உனக்கு ரொம்ப ப்ரெஷர். அக்கௌண்ட் எடுத்தால் 2 வாரத்தில் கிளியர் பண்ணிடணும் அந்த அக்கௌண்ட்டை. நீ எவ்வளோக்கு எவ்வளோ நாள் தள்ளி போட்டுக்கிட்டே போறியோ உனக்கு ப்ரெஷர் அதிகமாகினே இருக்கும். ஐயோ அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணா, அப்போ நீ என்ன பண்ணா, உனக்கு ப்ரெஷர் வந்ததுன்னா நீ நல்ல ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டேன், கேம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவ. அதனால அதை எடுத்து அதை நீ பிளான் போடுறது உன்னோட விஷயம். இப்போதைக்கு உன் கையில் $2000 இருக்குடா,
அதை நீ எப்படி யூஸ் பண்ண போகிறன்றது உன் கையில் இருக்குது. நீ ஒரு ட்ரேடுக்கு 500 வச்சு மொத்தமாக 4 ட்ரேட் எடுத்து அந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறியோ ப்ளோ பண்ணுறியோ அது உன் சாய்ஸ். இல்லை ப்ரோ நான் ஒரு ட்ரேடுக்கு 250 வச்சுக்கிறேன், 10 புல்லட் உனக்கு. 250 வச்சுருந்தா 200 வச்சுனா 10 புல்லட்டு, 250 வச்சுனா 8 புல்லட்டு. அவ்வளோதான். இங்கே நீ புல்லட் கணக்கில் ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை ப்ரோ நான் ஒரு ட்ரேடுக்கு $100 ரிஸ்க் வச்சுனா நீ காலத்துக்கு மாதக்கணக்கானாலும் நெட் கிளியர் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். நான் சொல்ல வரது என்னன்னா, அந்த நல்ல செட்டப் இருக்கும் பாரு, உனக்குன்னு சில A+ கிரைட்டீரியா நீ வச்சிருப்ப பாரு சூப்பரா. அதுக்கு நீ ஸ்கேல் அப் பண்ணி தான் ஆகணும். அந்த பயத்துலேருந்து நீ வெளில வந்து தான் ஆகணும். அதுக்கு ஒரு 2 அக்கௌண்ட் ப்ளோ ஆகும், பட் தட்ஸ் த காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அந்த செட்டப் நீ ஸ்கேல் அப் அடிக்கிறேன்னு வையன். இப்போ அந்த ஸ்கேல் அப்புக்கு தான் இப்போ நான் சொன்ன மெத்தடு. இனிஷியலாகவே நீ போயிட மாட்டே $1000 ரிஸ்க்குன்னு. இனிஷியலாக நீ போடுற 250, ஆனால் அந்த ட்ரேடுக்கு மேலே உனக்கு செம்ம கான்ஃபிடென்ட் வருது. இப்போ 1 மினிட்ல 250 வச்சு ரிஸ்க் எடுக்கிற, அடுத்து மறுபடியும் 5 மினிட்ல சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியே உனக்கு கிடைக்குது. 5 மினிட்ல பக்கா டோட்டல் சூப்பர், பக்கா சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஒருத்த அடி இன்னொரு 250 எக்ஸ்ட்ரா அடி அதில். ஓகே, அந்த மொத்த ஸ்கேட உனக்கு டிபி போச்சுன்னா உன் அக்கௌண்ட் கிளியர் ஆகிடணும். புரியுது ப்ரோ. ஏன்னா அந்த மாதிரி நல்ல ட்ரேட் வரதெல்லாம் ரொம்ப ரேரு. அதுக்கு பேர் பிரமிட் என்ட்ரின்னு வாங்க. ஆல்ரெடி ஒரு என்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கும், அதுக்குள்ள நான் எக்ஸிஸ்டிங்கா என்னோட ரிஸ்க்ல 1% நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1.25 ஏத்துறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஓகே, அடி பொசிஷன்ஸ் அடி, பிரமிட் அடி. அது ஃபெயில் ஆகும். சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும். பிரமிட் கூட எதுவுமே A+ கிடையாது. ட்ரம்ப் வந்து சைனானா ஊம்ப தான் முடியும், எல்லாரும் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் அதை நீ ட்ரை பண்ணாம இருந்தானா உன்னால கடைசி வரைக்கும் ட்ரையே பண்ண முடியாது அந்த ஒரு ரிஸ்க்கை. ஓகே, அதை ட்ரை பண்ணாதான் அந்த பயத்துலேருந்து வெளில வரும். அப்போ தான் உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். எல்லாரும் 2 கான்ட்ராக்ட் 3 கான்ட்ராக்ட் அடிக்கிறதுல நீ அந்த இடத்துல 10-15 ஆச்சுன்னு போயினே இருப்ப கான்ட்ராக்ட்ஸை. ஏன்னா அது பார்த்துட்டேன், பரவாயில்ல எனக்கு 2 ஈடு ஃபெயில் ஆச்சா பரவாயில்ல, 3 ஈடு ஃபெயில் ஆச்சா பரவாயில்ல, மொத்த 4வது நாள் மொத்தமாக தூக்கி குத்துரும். புரியுது. அந்த மாதிரி பிரமிட் இன்ட்ரெஸ்ட் அடிச்சனா உனக்கு சொல்லவே முடியாது. சம்டைம்ஸ் நீ அன்னைக்கு தான் அக்கௌண்ட் வாங்கியிருப்ப, ஒரே நாள் அக்கௌண்ட் பாஸ் ஆகிடும். ஏன்னா அந்த பிரமிடோட பவர் வந்து அப்படி இருக்கும். அந்த பிரமிடோட பவர் தூக்கி சாப்பிட்டு போயிடும் அது ஒரே ட்ரேடு. அதான் வாங்கினா 2 வாரத்துக்குள்ள கிளியர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்கடா அக்கௌண்ட்டை. அதுக்கு மேல நீ எடுத்துட்டு போயிட்டனா கொஞ்சம் கஷ்டம். நீ மென்டலி நீ ட்ரெயின் ஆயிடுவே. தேவையில்லாத ட்ரேட்ஸ்ன்றத விட மென்டலி நீ ட்ரெயின் ஆயிடுவே. உன்னால ஃபோக்கஸ் அதான் ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மென்டல் ப்ரெஷர் டேஸ் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால ட்ரேட்ஸ் வந்து இல்லாத ட்ரேட்ஸே இருக்க மாதிரி எண்ணி இது பண்ண மாதிரி. ப்ரோ டேஸ் குறைவா வருதுன்னா நீ ரிஸ்க் வைக்கிறதுக்கு பயப்படுறன்னு அர்த்தம் ப்ரோ. உனக்கு வாரத்துல ஒரு ட்ரேடுன்றது கேரண்டீடு ப்ரோ. ஃபியூச்சர்ஸ்ல எனக்குலாம் வாரத்துக்கு 3 ட்ரேட் 4 ட்ரேட் வரும் கேரண்டியா. அந்த இடத்துல போயிட்டு நான் $50 $100 ரிஸ்க் வச்சிருந்தேன்னா அது ஏன் தப்பு? புரியுது. என் செட்டப் இருக்கு, அதே செட்டப்பை நான் 100 தடவை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அது 100 தடவைல 5 தடவை தான் வின் ஆகுது, 1:3 கொடுக்குது. அப்போ நான் ஏன் அந்த இடத்துல போயிட்டு $500 ரிஸ்க் வைக்கிறதுக்கு நான் பை பண்ணணும்? அதுதான் இந்த புல்லட் கணக்கு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ப்ராப்ளம்லயும் $2000 தான் ஸ்டாப் லாஸ். அப்போ உனக்கு $2000ன்றது உன் கையில இருக்கு. அதை நீ எப்படி யூஸ் பண்ண போற? $200 வச்சு 10 புல்லட்டு சுட போறியா, இல்ல $500 வச்சு 4 புல்லட்டு சுட போறியா? அது உன் கையில இருக்கு. The choice is in your hands. அதை நீ தான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, அக்கௌண்ட் வாங்கின அன்னைக்கு எப்போவுமே 50K இருந்ததுன்னா நான் மொதல் ட்ரேடே NQ போயிடுவேன். MNQ போக மாட்டேன், டேரெக்டாக NQ வச்சிருவேன். அந்த மொதல் ட்ரேட் ஃபெயில் ஆகுதா, நான் எப்படி சம்டைம்ஸ் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா NQ ட்ரேட் பண்ணிகிட்டே வருவேன். இப்போ எனக்கு ஒரு 2% ட்ராட் ஒன்று கீழே போயிடும், விச் மீன்ஸ் $1000 லாஸ் ஆகிடும். மிச்சம் 1000 மட்டும் தான் இருக்கும். அதை ஃபுல் போட்டு வச்சிருவேன் NQ வந்து. ஒரே ட்ரேடே அதை NQ வச்சு ஃபுல் போட்டு வச்சிருவேன். ஏன்னா எனக்கு MNQ தேவையே கிடையாது, நான் NQ வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த ஒரு ட்ரேட் எனக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னு NQல 1:3 முடிஞ்சிச்சு அக்கௌண்ட் பாஸ். நான் அந்த இடத்துல 1000 ரிஸ்க்கே வைக்க மாட்டேன். இங்கே தான் வித்தியாசமாக யோசிப்பேன். நான் 1000 ரிஸ்க் வைக்க மாட்டேன். இப்போ இதே ட்ரேடு, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்னைக்கு ESல எடுத்துருந்த ஒரு ட்ரேட் ஞாபகம் இருக்கா? உம்மால 26 கான்ட்ராக்ட் வச்சு என்னோட டெய்லி டிராடோனே 1200 தான். ஆனால் நான் அந்த ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் வச்சேன்னா 1800. அந்த ரிஸ்க்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் அதே இது லைட்டாக விக்கு இன்னும் இப்போ இந்த லோலேருந்து இப்போ என் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும். விச் மீன்ஸ் பாதி வந்தாலே, விச் மீன்ஸ் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்னோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ் இருக்குது $1800. ஆனால் எனக்கு டெய்லி லாஸ் லிமிட்டே 1200. அந்த லைன் இங்கே இருக்குது. ஃப்ளோட்டிங்லேயே அக்கௌண்ட் இதாயிரும். அந்த லைன் வந்து இங்கே இருக்கும். அன்றைக்கி எனக்கு ட்ரேட் மிஸ் ஆனது $1000 நெகட்டிவ்ல வந்துச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு $200 வந்ததுன்னா அக்கௌண்ட் அன்றைக்கே ப்ளோ இல்லை சாஃப்ட் பிரீச் ஆகிருக்கும். 1200 சாஃப்ட் பிரீச் ஆகிருக்கும்.
பட் ஐ எம் ரெடி டு டேக் த ரிஸ்க். ஏன்னா நான் அந்த மாடல் அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன், அவ்வளோ தடவை ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த 60யை தொட்டுட்டு அவன் உடனே டிஸ்பிளேஸ் ஆயிடணும். அதை 60யை தொட்டுட்டு டீப்பாக கீழே வந்து அது என்னைக்காவது வருவான் மென்டல் அவன். பட் அன்னைக்கான நாள் அந்த ரீடெஸ்ட் வர நாளான்னு கேட்டால் கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். அப்போ அன்னைக்கு நான் அடிப்பேன். ஒரிஜினலாக 1200 வைக்க வேண்டிய இடத்துல நான் 1800, 1600, 1300, அதாவது 1500க்கு மேலே இருக்கும் அந்த ஒரு ட்ரேடுக்கு. லாஸ்ட் லிமிட்டோட அதிகமாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம அவ்வளோ தடவை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். அதை அவன் அந்த 60யை தொட்டு அடுத்த நிமிஷம் தெளிக்கணும் கேண்டல் மேலே. அதை விட்டுட்டு அந்த 60லேருந்து கீழே வந்துட்டு வரக்கூடாதுன்னு கிடையாது. மார்க்கெட் கேன் டூ வாட் எவர் த ஃபக் இட் வாண்ட்ஸ், பட் ஐ எம் வில்லிங் டு டேக் த பெட். அவ்வளோதான் அந்த இடத்துல. ஓகே, அப்படி தான் நான் விளையாடுவேன் எப்போவுமே. என் அக்கௌண்ட் 2% கீழே நெகட்டிவ் போயிட்டாலே நான் எம்என்கியூ தொட மாட்டேன், டேரெக்டாக என்கியூ பக்கம் வந்துடுவேன். ஏன் அன்றைக்கே பார்த்துருப்பீங்களே யூஎஸ்ல 3 கான்ட்ராக்ட் வச்சேனே மேக்ஸிமம். ஆமா ப்ரோ. ஏன்னா அதெல்லாம் வந்து 2% கீழே போயிடுச்சு அக்கௌண்ட், அவள் தான். அதுக்கு மேலே மறுபடியும் என்னால் எம்இஎஸ் எல்லாம் போய் ட்ரேட் பண்ண முடியாது. குதி இஎஸ்ல குதி. உன்னோட ட்ராட் ஒன்று ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீ என்கியூ தான் போய் ஆகணும். எம்என்கியூலாம் போனால் வாய்ப்பே கிடையாது. என்கியூ 3 என்கியூ மேக்ஸ் அடிச்சு விட அக்கௌண்ட் அவள் தான் மொத்தமாக வச்சுன்னு வந்துடும். ஆனால் அதே மாதிரி போச்சுன்னா மொத்தமாக போயிடும். ஸோ பி ரெடி டு லூஸ், அவ்வளோதான். ஏன்னா அக்கௌண்ட் $50 ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ 10 அக்கௌண்ட் கூட வாங்கி ப்ளோ பண்ணிக்கலாம். $500 தான் லாஸ் ஆகும். உனக்கு மிஞ்சி போனால் 45,000 லாஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது. நான் சொன்ன அந்த ROIல தான் நீ ஃபியூச்சர்ஸையும் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி நீ சூஸ் பண்ணுற ப்ளாட்ஃபார்மில் தயவு செஞ்சு ஆக்டிவேஷன் ஃபீ இல்லாத பார்த்துக்கும். அது ஒரு தேவையில்லாத தலைவலி. எக்ஸ்ட்ரா $150 கொடுக்கணும். ஆமா ப்ரோ. ஆனா டாப் ஸ்டெப் மட்டும் நீங்க சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் லிமிட் பஃபர் அதுவே செட் ஆயிக்கும். அதுக்காக வாங்கலாம்னு தோணுது. அந்த கன்சிஸ்டன்சி ரூல் கூட யாரோ சாட்ல கேட்டாங்க. இப்போ கன்சிஸ்டன்சி ரூல் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஒரே நிமிஷம் பத்தா நான் ஒரு லூசு கூதி ஒரே நிமிஷம். இப்போ கன்சிஸ்டன்சி ரூல் எல்லா ப்ளாட்ஃபார்ம்லேயுமே இந்த கன்சிஸ்டன்சி ரூல் 40 இருக்கும், இல்லை 50 இருக்கும். சரி, இதை நான் 1000 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரில. உன் ப்ராஃபிட் டார்கெட் 3000. இது ஒரு டெக்ஸ்ட் டூல் மாதர் சோத். 3000 உனக்கு ப்ராஃபிட் டார்கெட். 3000 எங்கடா இன்டூ சிம்பிள் இன்டூ 40%னா 40% கன்சிஸ்டன்சி டிவைடட் பை 100. இதுதான் உனக்கான ப்ராஃபிட் டார்கெட். விச் மீன்ஸ் ஏகேஏ 1200 வரும். ஒரு நாளைக்கு நீ 1200க்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீ அதை தாண்டி எடுத்துட்ட அப்படின்னா உன் ப்ராஃபிட்டாக நீ என்ன தான் 3000 அடித்தாலும் அக்கௌண்ட்டு கிளியர் ஆகாது. 3000க்கு மேலே நீ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணி அந்த ஸ்கோரை டேலி பண்ணணும். அது எவ்வளோ பண்ணணும்னா எனக்கு தெரில. அது உன்னோட அக்கௌண்ட்லேயே காட்டும், உன்னோட டேஷ்போர்டில் நீ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ பெட்டர் இந்த கன்சிஸ்டன்சி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். லைவுக்கு அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வரும். லைவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆப்ரேட் ஆகும். லைவில் உனக்கு ப்ராஃபிட் டார்கெட்னே ஒன்று கிடையாது. நீ எடுக்கிறது தான் ப்ராஃபிட்ஸு. ஸோ அதோட ஓவரால் ப்ராஃபிட் லைக் இப்போ நீ வந்து ஒரு நாளைக்கு 300 எடுக்கிற, இன்னொரு நாளைக்கு 1000 எடுக்கிற, அப்போ அவ்வளோதான். அந்த 1000க்கு கீழே தான் உன் ப்ராஃபிட்ஸை நீ மெயின்டைன் பண்ணினே இருக்கும். இல்லை ப்ரோ நான் 1000லேருந்து ஒரு 4000 எடுக்கிறேன். இப்போ இப்படி வருது உன் கன்சிஸ்டன்சி. எப்படின்னா இப்போ நான் வந்து டே 1 வர ஒரு $500 பண்ணுறேன், டே 2 வர ஒரு $700 பண்ணுறேன், டே 3 பண்ணுறேன் ஒரு $400 பண்ணுறேன், டே 4 ஒரு $300, டே 5 ஒரு $100. ஓகே, இப்போ கேல்குலேட்டரில் இது எல்லா அமௌண்ட்டையும் ப்ளஸ் பண்ணு. விச் மீன்ஸ் எங்கே கேல்சி இங்கே இருக்குது. 500 + 700 + 400 + 300 + 100. இப்போ உன்னோட ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கும்? இது எல்லாத்தையும் சேர்த்து $2000 வந்திருக்கு. ஓகே, உன் கன்சிஸ்டன்சி ரூலு 50%. 2000 × 50 டிவைடட் பை 100. இப்போ அதையும் போடுறேன். 2000 × 50 டிவைடட் பை 100, $1000. இப்போ உனக்கு கன்சிஸ்டன்சி ஸ்கோர் 1000. ஒரு நாளோட உன்னோட இது இவ்வளோ பண்ணியிருக்கல, இதில் ஹையஸ்ட் வின்னிங் டே 1000க்கு மேலே இருக்கக்கூடாது. விச் இஸ் இந்த இடத்துல உன்னோட ஹையஸ்ட் வின்னிங் எவ்வளோ? 700. அப்போ நீ பே அவுட் போட்டுக்கலாம். இப்படி தான் கன்சிஸ்டன்சி ரூல் ஆப்ரேட் ஆகும். 1000க்கு மேலே உன்னோட ஒரு நாளோட ப்ராஃபிட் இருந்ததுன்னா நீ அதை எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து நீ அதை மீட் பண்ணணும். இப்படி தான் லைவில் கன்சிஸ்டன்சி கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் யாருக்கும் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன்.
இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டாப் ஸ்டெப்பில் இல்லை ப்ரோ, மற்றதில் இருக்குது. எம்எஃப்எஃப்யூவில் லைவில் கிடையாது, எவாலில் இருந்தது. எம்எஃப்எஃப்யூட ஸ்டார்டர் பிளானில் லைவில் இருந்தது, எவாலில் இல்லை. இப்போ எம்எஃப்எஃப்யூவில் கோர் பிளானில் லைவில் இல்லை, எவாலில் இருக்குது. ட்ரேடிஃபைல லைவில் இருக்குது, எவாலில் கிடையாது. ட்ரேடிஃபைல லைவில் இருக்குது. அதே மாதிரி டிக்ஸ்